அவர்களே, ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சம்பந்தமாக தப்சீரில் தப்பாக எழுதிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. தப்சீரில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு போன விவாதத்தில் கேட்டபோது எதுவுமே சொல்லலை. அப்போலாம் சம்மந்தம் இல்லாமல் சொன்னாங்க. இப்போ இமாம்கள் முட்டுக்கட்டையாக இருக்காங்கன்னு சொல்லி இப்போ தப்சீர் எடுத்து வச்சுருக்கிறாங்க. ஏன்னா எங்கள் தப்சீரில் எங்கே சொல்லலை அப்படின்ட்டு பல பேர் கேட்டிருப்பாங்க. அதனால் இப்போ அதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லணும்ல, அதுக்காக வேண்டி இப்போ வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உன்னை நினைவில் வைங்க, எந்த தப்சீராக இருந்தாலும் சரிதான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கோ மற்ற நபிமார்களுக்கோ வலிமார்களுக்கோ கண்ணியத்தை சீர்குலைக்கிற கருத்துக்கள் இருந்தால் அந்த கருத்துக்கள் எல்லாம் புறந்தள்ளப்பட வேண்டும், தூக்கி எறியப்பட வேண்டும்ங்கிறது தான் எங்கள் கொள்கை. அது தப்சீல் இருந்தாலும் சரிதான், எந்த கிதாபில் இருந்தாலும் சரிதான். இதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்திலே சொன்னாங்கல்ல, அப்போவே நம்ம சொன்னோம். ஜலீஹ் அலைஹிஸ்ஸலாம் விஷயம் சொல்லும் பொழுது அதெல்லாம் பதிவுக்காக எழுதப்பட்டது. அது இமாம்கள் ஆதரிக்கலை. இமாம்கள் ஆதரிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த வாசகத்தை எடுத்து காட்டுங்க அப்படி நம்ம அப்போவே கேட்டோம். எடுத்து காட்டலை. ஏன்னா இமாம்கள் ஆதரிக்கிறாங்கன்னா எந்த தப்சீலும் கிடையாது, பதிவுக்காக. எப்படி நம்ம பிரபலியமான சித்தாங்கிற கித்தாபுகளில் கூட லைஃபான பலவீனமான அதீதை கொண்டு வந்து இதை பலவீனம் அதீதை அடையாளம் காட்டுவதற்காக பதிவு செஞ்சாங்களோ அதுக்கான பலவீன அதீதை ஒப்புக்கொண்டான்னு அர்த்தமா, ஆதரிக்கான அர்த்தமா? இல்லை. அந்த மாதிரி இந்த வசனம் சம்பந்தமாக எத்தனை கூற்றுக்கள் மக்களுக்கு மத்தியில் பரவலாக்கப்படுது. ஏன்னா இஸ்லாத்துக்கோ மற்றவங்களுக்கோ முரணாக கருத்துக்கள்லாம் சொல்லக்கூடியவங்க ஒவ்வொரு காலமும் இருந்துக்கிட்டே வந்தாங்க. சஹாபா பெருமக்களை குறை சொல்லுகின்ற கூட்டம் அந்த காலத்தில் இருந்தது. நபிமார்களுக்கு எதிராக கருத்து சொன்ன கூட்டம் இருந்தது. அப்போ என்னென்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டது என்பதை பிற்காலத்து வாழ்கின்ற மக்கள் இப்போ நம்மெல்லாம் புரிகிறோம். இப்படிலாம் மக்கள் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி எதை வச்சு புரியுறீங்க? அந்த தப்சீரில் எழுதப்பட போய் தான். அப்போ இப்படி ஒரு கருத்து இருக்குன்னு எழுதப்பட்டதை தவிர அந்த இமாம்கிட்ட கேட்டு இது ஆதரிக்கணும்னு சொன்னாங்க எப்படி ஆதரிப்போம்னு அவங்க கோபம் கொள்வாங்க. ஏன்னா நபிமார்கள் வலிமார்கள் நம்மளை விட உயர்வா மறுத்தவர்கள் அவங்க. அல்லாஹ் கூட குர்ஆனில் சொல்றாங்க, வதக்ஷன்னாஸ் ஸலாஸா அவங்கள பார்த்து சொன்னானே, நீங்கள் மக்களுக்கு பயப்படுறீங்களா? ஏன் மக்களுக்கு நீங்கள் பயப்படணும் அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். எந்த விஷயத்தில்? ஏன்னா மக்கள்லாம் என்ன சொல்ல ஆரம்பித்தாங்க, ஒரு சில பேர் முனாஃபிக்குங்கெல்லாம் இருந்தாங்கல்ல, பார்த்தீங்களாங்க, வளர்ப்பு மகனுடைய மகளாரை இவர் முடிக்கிறது தாங்க இப்படிலாம் போகிறாருன்னு அந்த நேரத்தில் கருத்துக்களை பரவிட்டாங்க. அப்போ நபி நாம் ஸல்லல்லாஹு யோசிக்கிறாங்க, இவங்களை திருமணம் செஞ்சால் மற்றவங்கள என்ன சொல்லுவாங்க, வளர்ப்பு மகனுடைய மனைவியாக இருந்தவங்களை எப்படி திருமணம் செய்து கொள்கிறாங்க அப்படின்னு மக்கள் பேசுவாங்களே, எப்படி திருமணம் செய்து கொள்ளுங்கன்னு யோசிக்கிறாங்க. அப்போவே அல்லாஹ் சொன்னான், அவங்க என்ன சொல்லலாம், நீங்கள் எங்கே பயப்படுறீங்க? அல்லாஹ் தான் பயப்படணும், அவங்கள பற்றி விடுங்க, நான் சொல்கிறேன் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்க. அதான் அல்லாஹு தாலே ஜவ்வஜ்னாக்காங்கிறான், நானே உங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சேன்னு அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டுறான். அதனால் நபிக்கு உடைய கண்ணியத்திற்கும் மாண்புக்கும் முரணான கருத்தை யார் சொன்னாலும் ஏற்க மாட்டோம். இந்த தப்சீர் எழுதினாலும் இமாம்கள் அவங்களும் ஏற்க மாட்டார்கள். ஆனால் இப்படியெல்லாம் கருத்துக்கள் சொல்லப்பட்டனங்கிற நாம் தெரிந்து கொள்வதற்கு பதிவு செஞ்சாங்க. பதிவு செய்ய போய் தான் இப்படியெல்லாம் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க, நம்ம இப்போ புரிகிறோம். அதை நினைவில் வைங்க. அதனால் இமாம்களும் இந்த கருத்தை ஆதரிக்கலை, நாமும் கருத்தை ஆதரிக்கலை, பதிவுக்காக எழுதப்பட்டது. எப்படி இமாம்கள் ஹதீஸ்களை இமாம்கள் பலவீனமான ஹதீஸை எழுதி வைத்தார்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, பலவீனத்தை அவர்கள் ஆதரிக்கவில்லையோ அப்படித்தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அதே போல சொல்றாங்க, நான் உண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க, இது அல்லாஹ்வுக்கு சொல்லலாமாங்கிறாங்க. இப்போ நம்ம பொய் சொல்ல மாட்டோங்கிறோம். இப்போ ஏன் பொய் சொன்னா ஒரு இழுக்கு, அதை போய் அல்லாஹ்வுக்கு சொல்லலாம்னு சொல்லாமா? நான் கேட்குறேன், என்னங்க நம்ம சொன்னா இப்போ பொய் சொல்லுவது, ஏமாற்றுவது, மோசடி செய்வதெல்லாம் கூடாது, அப்போ அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்கலாங்கிறதா? நமக்கே அது இருந்தால் மோசங்கும் பொழுது அப்போ அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்குன்னு சொல்லாமா? நமக்கு தாங்க பொய் சொல்றது கூடாது, அல்லாஹ் பொய் சொல்லலாம்னு சொல்லாமா? நம்ம தாங்க மோசடி செய்யக்கூடாது, அல்லாஹ் மோசடி செய்யலாம்னு சொல்லாமா? ஏங்க ஒன்றுமில்லாத போய் பேசினா பைத்தியக்காரன் தானே நமக்கு சொல்லிவிட்டு அல்லாஹ் தாலா அந்த பைத்தியக்காரன் சொல்லணும்னு சொல்றது அல்லாஹ் தாலாவை இழிவுபடுத்துவது ஆகாதா? அல்லாஹ் தாலாவுடைய மாண்பை சிதைப்பது ஆகாதா? அதனால் சொல்லிட்டேங்கிறதுனா ஒரு ஆளை குறை சொல்லுங்கிறதுனால அல்லாஹ்வை நம்ம அவமானப்படுத்த தேவையில்லை அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னொன்று, கலாலாவுக்கு நான் அரபி மொழியுடைய டிசிஷன் சொன்னேன், அப்படியே சொன்னேன். ஆய்வு தான் நாம் விவாதிக்க வேணும், ஆய்வை தானே சொன்னேன். கலாலாவுக்கு அரபி டிசிஷனில் என்ன அர்த்தம் அப்படின்ற இருக்கு, அது பகுதி அப்படின்ற அர்த்தம் தான் இருக்குது, கிளை அப்படின்ற அர்த்தமெல்லாம் இருக்குது, அந்த அர்த்தம் தான் நம்ம சொல்லணும். கலாலா என்பதற்கு மற்றவர்கள் என்ன கருத்து சொல்ல நீங்கள் கேட்டீங்க, உங்கள் இமாம் என்ன சொல்கிறாங்க அது சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னோம். என் பேர் சொல்லலை, நம்ம சொன்னோமே, ஒரு மையத்துக்கு குழந்தையும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை, தந்தையும் இல்லை அப்படி இமாம்கள் சொல்ல, இதான டிசைனில் உள்ள அர்த்தமா? கிடையாது, இது ஆய்வுடைய அர்த்தம் தான். டிசைனுக்கு போனாக்கா இக்கிலிங்கிற வார்த்தையை போட்டிருப்பாங்க, அதுக்கு ஜானிபுடைய அர்த்தம் தான். அந்த அர்த்தம் நம்ம சொல்லலையே, ஆய்வு அர்த்தம் தான் சொன்னோம். உங்கள் இமான கருத்தை சொன்னால் பதில் சொல்லணும், நீங்கள் சொல்லிட்டோம் சொல்லுங்களேன். அல்ல நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாற்றப்பட்டு விட்டதுங்கிறத திரும்ப திரும்ப சொல்லுங்கள், உலகம் புரியட்டும். 1400 ஆண்டுகளாக ஒரு சட்டம் நடைமுறையில் கூட சட்டத்தை மாற்றினீர்கள்ங்கிற அந்த அவப்பேர் உங்களுக்கு வரட்டும்.
ஏன்னா அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய சட்டத்தை மாற்றலாமா? அதை யோசிச்சு பாருங்க. அதனால் கலாலாங்க விளக்கம் சொல்ல பதில் இல்லைங்கிறதுனால இப்படி சொல்றீங்க. நாங்கள் தான் இமாம்கள் இந்த விளக்கத்தை சொல்லுகிறார்கள், டைரெக்டாக சொல்லியிருக்கிறோம். கலாக்கு அர்த்தம் இன்னும் சொல்லவா இதுக்கு விளக்கமா? உங்களுடைய தஃசீர் என்ன எழுதியிருக்கிறீங்க? குழந்தை இல்லாதவருக்குங்கிறீங்க. அப்போ தான் பிடிக்கிறதுக்காக தான் கேட்குறோம். நீங்கள் இப்போ ஒரு மையத்துக்கு குழந்தை இல்லை என்றால் கலாலான்னு எழுதி வச்சிருக்கிறீங்க. அப்போ நீங்கள் எழுதுறது உங்களுக்கு தெரியலையா? உங்கள் தஃசீர் எழுதிருக்கு, அது நீங்கள் சொல்ல பயப்படுறீங்க. சொன்னாக்க மாட்டிக்கிறோங்கிறதுனால சொல்லுங்க, நான் இதுதான் கரெக்டு, இமாம்க சொன்னது தப்பு சொல்லுங்களேன். ஏன் யோசிக்கிறீங்க? இல்லை நீங்கள் விளக்கலை அதனால தான் சொல்லலைன்னு ஏன் சொல்கிறீங்க? இப்போ இதுக்கு மேலே என்னத்தை விளக்குறது? அதே போல் பாருங்கள், இப்போ லாவுக் சிமுகம் அப்படி தான். பதில் இல்லை என்றால் ஏதாவது சொல்லுவாங்க. இப்போ லாவுக் சிமுவுக்கு என்ன அர்த்தம் வச்சுருக்காங்க? அவங்க டிக்ஷனரியில் என்ன, அவங்களுடைய தர்ஜமால என்ன அர்த்தம் வைக்கிறான்னு கேட்டால் சத்தியம் செய்கிறேன்னு அர்த்தம் வைக்கிறாங்க. ஆனால் லாவுக்கு சிமுன்னு இருக்குது. எப்படி? இப்போ லாங்கிற வார்த்தை இருக்குது, லாண்டா இல்லைன்னு அர்த்தம். டைரெக்டாக அர்த்தம் வச்சா லாவுக்கு சிமு நான் சத்தியம் செய்ய மாட்டேன்னு அர்த்தம் வைக்கணும். அப்போ லாங்கிறதுக்கு இந்த இடத்துல அர்த்தம் இல்லை. நீங்கள் சொன்னீங்க குர்ஆனை அது புரிய இமாம்கள்லாம் தேவையில்லைன்னு. நீங்கள் அப்படி தான் புரிய முடியுங்கிறது நீங்கள் நிலைநிறுத்த வந்திருக்கிறீங்க. இப்போ நான் கூட ஒரு கேள்வி கேட்டேன், லாவுக்கு இந்த இடத்துல அர்த்தம் வைக்கல இல்லை நீங்கள், அல்லாஹ் சொன்னானா இந்த இடத்துல லாவுக்கு அர்த்தம் இல்லைண்டு? அப்போ நீங்கள் சொல்கிற சரி தான், மற்றவங்க வழக்கமெல்லாம் தேவையில்லைங்க, அல்லாவே சொல்லிட்டாங்க குர்ஆனில் லாவுக்கு இந்த இடத்துல அர்த்தம் இல்லைண்டு, அதாங்க நான் வைக்கலை அப்படின்னு சொல்லுங்கள். அல்ல நபி நாம் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்களா லாவுக்கு இந்த இடத்துல அர்த்தம் வைக்கக்கூடாது, இந்த மாதிரி லாவுக் சிம்பியோம் இருக்காமலாம் அப்படின்னு சொல்லுங்க. ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க அதனால தான் அர்த்தம் வைக்கலன்னு சொல்லுங்க. நீங்கள் தான் குர்ஆன் ஹதீஸை வச்சுக்கிட்டே எனக்கு புரிய முடியுங்கிறீங்க, புரிஞ்சா சொல்லுங்க. அப்போ அதான் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் இமாம்களுடைய கருத்தை வச்சு தான் மொழிபெயர்த்திருக்கிறீங்க. இமாம்கள் என்ன சொன்னாங்களோ அதை வச்சு சத்தியம் செய்கிற மொழிபெயர்த்திருக்கிறீங்க. இல்லை இமாம்கள்லாம் தேவையில்லை, குர்ஆன் ஹதீஸை வச்சா மொழிபெயர்த்தான்னா நீங்கள் எதை வச்சு மொழிபெயர்த்தீங்களோ அந்த ஆதாரத்தை காட்டுங்களேன். நான் இமாம்கள் சொன்னேன்னு கேட்கலையே, நான் ஏன் தெரியுமா விட்டேன், அந்த அர்த்தத்தை ஏன் தெரியுமா விட்டேன்? அல்லாஹ் சொன்னான் அதனால தான் சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அதனால தான் சொல்லுங்க. அது சொல்லலைன்னு சொன்னால் அப்போ இமாம்கள் சொன்ன கருத்தை தானே நீங்கள் வெளியில் வேணாக்கா நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லலாம். யதார்த்தத்தில் இமாம்களுடைய கருத்து பெறாமல் நீ மொழிபெயர்த்து இருக்கிறீங்க, அதுதான் யதார்த்தம். அதை விட்டுவிட்டு இப்போ நாங்கள் அப்படியே தலைப்பை மாற்றிறீங்க. நாங்கள் தலைப்பை என்ன அல்லாஹ் விளக்காம போயிட்டான் நாங்கள் சொன்னோமா? இமாம்குழு உதவி தேவை என்று சொன்னதால் அல்லாஹ் விளக்காம போயிட்டான், நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்காம போயிட்டாங்க, எங்கள் இமாம்கள் தான் விளக்குவாங்க அப்போ நான் சொன்னதா அர்த்தம் ஆகுமா? குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உரிய விளக்கத்தை இமாம்கள் தர முடியும் அப்படிங்கிறதான் கருத்து. அதனால இமாம்கள் தான் விளக்கம்னு சொல்லிட்டாங்க, அப்போ அல்லாஹ்வால் விளக்க முடியாதுன்னு இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க ஒரு குற்றஞ்சாட்டு வைக்கிறாங்க. நான் அப்படி சொல்லவே மாட்டோம். எப்படி சொல்லுவோம் நாங்கள்? அப்படி சொன்னோமா? நிலைப்பாடு அப்படி இருக்குதா? அப்போ நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் போயிட்டனால தான் இமாம்கள் விளக்கம் தேவைன்னு இவங்க சொல்கிறாங்க என்று எங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்படி நாங்கள் சொல்லவே கிடையாது. குர்ஆனையும் ஹதீஸையும் உரிய முறையில் விளக்குவதற்குண்டான தகுதி இமாம்களுக்கு இருக்கிறது. அவங்க சொல்ல கேட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இதான் எங்கள் விவாதம். இல்லை குர்ஆன் ஹதீஸையும் அவங்களும் விளக்கத்துக்கு பிறகு நம்ம விளங்குற தேவையில்லை, நாங்கள் டைரெக்டாக விளங்குவோம்னு சொன்னால் நீங்கள் விளக்குங்க, அதான் கேள்வி வச்சுருக்கிறோம். அதனால் அல்லாஹ் விளக்காமல் போயிட்டா நாங்கள் சொல்லுவோமா? ஏன் இப்படி சொல்கிறீங்க? நாங்கள் இப்படி சொல்லவே கிடையாது. நபி நாம் ஸல்லல்லாஹு விளக்காமல் போயிட்டாங்க அதனால இமாமுடைய விளக்கம் தேவை அப்போ நாங்கள் சொல்லவே கிடையாது. அந்த ரெண்டையும் விளக்குவதான தகுதி இமாம்களுக்கு உண்டு, அதை ஏற்றுக்கொள்வோம். இல்லை அவங்க விளக்க தேவையில்லாமல் நீங்கள் புரிவீர்கள் என்றால் சொல்லுங்கள். நாங்கள் எத்தனை ஆயத்துக்களை நம்ம சொன்னோம், ஏன் ஒன்றுக்கும் பதில் சொல்லலை இது வரைக்கும்? அல் ஹஜ் அஷூரும் மாலுமாத்துக்கு சொன்னோம், ஒல் ஃபஜ்ர் வளையாலின் அஷர்னு சொன்னோம், வாழமோ அன்னமா கனிமித்தும் அதில் லில்லாஹி அப்படின்னு வருது, அல்லாஹிற்கு 5 1 கொடுக்கணும்னு இருக்குது, அது என்ன அப்படின்னு கேட்டோம். இப்படி வசனங்களையெல்லாம் நிறைய சொன்னோம், அதுக்கு நீங்கள் ஒன்றும் சொல்லவே காணாமே, அதுக்கெல்லாம் பதில் இல்லை. ஈலாவுடைய சட்டை கேட்டேன், ஈலாவுக்கு அங்கே என்ன இருக்குது? வாபஸ் வாங்கன்னு இருக்குது, 4 மாதம் கழிச்சிட்டாங்க தலா கொடுன்னு இருக்குது. நாங்கள் குர்ஆன் வசனம் வச்சு நீங்கள் புரிஞ்சு கொள்றேன்ட்டீங்க, ரைட்டு தான். இப்போ நான் நீங்கள் புரிஞ்சு எங்களுக்கு சொல்லுங்கள். 4 மாதம் ஆணிச்சு தலா கொடுக்கல, இப்போ என்ன சட்டம்? ஆட்டோமேட்டிக்காக தலாக்கு ஆயிருமா? தலாக்கு கொடுக்கணுமா? அது ஒரு கேள்வி. கோபத்தில் சொன்னாதான் இந்த சட்டமா? வேற ஒரு உடல் ஆரோக்கியத்தையாக சொன்னான், உன்னோட நான் உடல் கொள்ள மாட்டேன் அல்லாமல் சத்தியமானா, அப்போ இந்த ஈலாவுடைய சட்டம் வருமா? அது கேள்வி கேட்டோமே, இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொன்னீங்களா? சரி, அவன் 4 மாதத்துக்கு பிறகு அவன் தலாக் கொடுத்தான், அது ரஜஅய்யத்தான தலாக்கா, திரும்ப வாபஸ் பண்ணுற உண்டான தலாக்கா இல்லையா அப்படின்னு கேட்டோம், அதுக்கு பதில் சொன்னீங்களா? எதுக்கு பதில் சொன்னீங்க? குர்ஆன் வசனத்தை சும்மா கேட்டுக்கிட்டே போகிறேன்டா. இல்லை, இமாம்கள் உதவி இல்லாமல் சட்டம் சொல்ல முடியும்ல உங்களுக்கு? குர்ஆன் வசனத்தை ஓதி காமிச்சிட்டோம்ல, நாங்கள் கேட்டு பதில் சொல்லுங்க. இமாம்களை தேவையில்லைங்க, நாங்களே சட்டம் சொல்லுங்கன்னு சொல்லுங்க. இல்லைண்டா இமாம்களுடைய விளக்கம் தேவை. அதுக்காக வேண்டி அல்லாஹ் விளக்கலண்டா இல்லை, அல்லாஹ் சொன்னதை விளங்குற தகுதி இமாம்களுக்கு உண்டு, அதுதான் சொல்ல வர்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அதை விளங்கு உரிய முறை விளங்குகின்ற தகுதி இமாம்களுக்கு உண்டு, அதான் எங்கள் நிலைப்பாடு. அதே போல நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதெல்லாம் நாங்களே புரியும், இமாம்கள் உதவி தேவையில்லை நாங்கள்ல. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல்லாஹ் அல்லாஹ் கொண்டு சத்தியம் செய்யக்கூடாது, அது ஷிர்க் அப்படின்னாங்க. அபூ தால பதிவு செய்யப்பட்டிருக்கு.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, முதல் அமர்வுடைய கடைசியில் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது இட்டுக்கட்டிய பொய்ய தஃப்சீர்னு எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னோம். அது ஆதரித்து எழுதியிருக்கிறாங்களா? தவறுகள் பல கருத்துக்கள் சொல்லப்படுது, அதை எழுதியிருக்கிறாங்கங்கிறாரு. ஆதரித்து தான் எழுதியிருக்கிறாங்க. அந்த தஃப்சீர் குர்ஆனுடைய விளக்க உரைங்கிறதுல ஆதரிச்சு என்ன இந்த கதையை சொல்லிவிட்டு சொல்கிறாரு, ஒபி நஹ்வில்லதி குல்னா ஃபி தாலிக கால அஹ்லுத் தஅவீல், நாம் சொன்ன இந்த கருத்தை தான் அஹ்லுத் தஅவீல் விளக்க உரையாளர்கள்லாம் சொல்லியிருக்கிறார்கள்னு போட்டு அதை ஆதரித்து தான் இதில் அதாவது தபரியில் எழுதியிருக்கிறாரு ஒன்று. அதே மாதிரி பகவியில் பைலாவில் என்ன எழுதுறாருன்னா, அந்த ஆயத்தை போட்ட உடனே ஒதாலிக்க இதற்கு விளக்கமாவதுன்னு போட்டு இந்த சம்பவத்தை எழுதுறாரு. மறுத்துன்னு சொல்லலை, வேற ஒன்றும் சொல்லலை, ஆதரிச்சு தான் எழுதுறாரு. இதுதான் விஷயம், இந்த ஆயத்துக்கு இதான் விளக்கங்கிறார். அதே மாதிரி தஃப்சீர் நஸஃபியில் அம்சிக் அலைக்க ஜௌஜக ஸைனப் பின்த் ஜஹ்ஷின் வதாலிக்க அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதன் விளக்கமாவது என்று போட்டு தான் நஸஃபியில் எழுதியிருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் அதே கிதாப்லையே கஷாஃபில் அவர் என்ன பண்ணுறாருன்னா வதாலிக்க என்று விளக்கமாக தான் போட்டிருக்கிறாரு. தஃப்சீர் ஜலாலைனில் போட்டிங்கன்னா ஒ துஃபி ஃபி நஃப்ஸிக மல்லாஹு முப்தீஹி என்பதில் முலிஹிருஹு மின் மஹப்பத்திஹா வ அல்லவ் ஃபாரகஹா ஸைதுன் தஸவஜுதுஹா, இந்த ஸைது தலாக்கு விட்டார்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறலாமே, இன்னொருத்த மனைவியாக இருக்கும்போது ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க என்று ஜலாலைன் எழுதியிருக்காரு. தவிர இன்னொரு கருத்தை கூட எழுதவில்லை. அதனுடைய அர்த்தமே அதுதான் எழுதியிருக்கிறார். இந்த சபைக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, சமாளிக்கிறதுக்காக வேண்டி இதெல்லாம் அவர்கள் ஒரு தகவலை ஆதரிக்கவில்லைன்னு சொல்கிறாங்களே தவிர ஆதரித்து தான் எழுதியிருக்கிறார்களே தவிர எவ்வளவு டேஞ்சரான ஒரு விஷயம்னா கொந்தளிச்சு போய் 2 வரி எழுதணுமா இல்லையா? கடுமை எப்படியா ரசூலுல்லாவை சொல்வதுன்னு எழுதவே இல்லை. அதனால மாட்டிக்கொள்வதற்காக இவங்க சொல்கிற விஷயமே தவிர அதுவும் உறுதியாகிவிட்டது. அதாவது தஃப்சீருங்கிற பேரில், குர்ஆன் விளக்க உரைங்கிற பேரில் கட்டுக்கதைகளையும் பொய்களையும் எழுதி குர்ஆனை தவறாக திசை திருப்புகிறார்கள், ஹதீஸை திருப்புகிறார்கள் என்பதை நிரூபித்திருக்கிறோம். அதனால நம்ம என்னென்னலாம் நிரூபிச்சிருக்கிறோம். அதான் அபு ஹனீஃபா குழப்பிட்டாரு, லைலத்துல் கத்ரில் குழப்பினாருன்னோ குழப்பின ஒத்துக்கிட்டாங்க, குழப்பித்தான் இருக்காரு, குழப்பத்தை விட்டு நல்லதை எடுத்துக்கிறேன்ட்டார். இப்னு அரபி குழப்பிட்டாருன்னு சொன்னோம், குழப்பத்தை விட்டு நல்லதை எடுத்துக்கிறங்க அப்படின்ட்டாரு. அதே மாதிரி ஜைனப் ரலியல்லாஹு விஷயத்தை எழுதி வச்சிருக்காங்கன்னா அதுவும் நிரூபணமாகி விட்டது. ஹஸாலி இமாமுக்கு என்ன பண்ணுறாரு, அது அந்த அர்த்தம் இல்லை, இந்த அர்த்தம் இல்லை, அப்படி சொல்லலாமா, அல்லாஹ் சொல்லுவானாங்கிறார். சொல்லிட்டானா அல்லாஹ் சொல்லுவானாங்கிறார். எதை சொல்லுவானாங்கிற சொல்லி இருக்கிறான். என்னது, இல்லாத ஒரு பொருளை நம்ம நாடினால் ஆகு என்று சொல்லுவோம், ஆகிவிடும். இப்படி எவனும் சொல்ல மாட்டான், அல்லாஹ் சொல்லிவிட்டான்ற அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறாங்க, ஹஸாலியோட சேர்ந்து அவரும் சேர்ந்து கொச்சப்படுத்துறாரு. அப்போ நல்லா விளங்கி விட்டது குர்ஆனை கெடுக்கிறார்கள் என்று. இன்னும் சொல்ல போனால் எவ்வளோலாம் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. உதாரணமாக குர்ஆன் ஹதீஸுக்கு விளக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது நம்ம ஹதீஸில் தேடி பார்க்குறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க ஒரு ரக்காத் வித்ர் தொழுவலாங்கிறாங்க. ஒருத்தன் ஒரு ரக்காத் வித்ர் தொழுவதாக இருந்தால் ஃபைதா ஹஷீத சுப்ஹ ஃபஅஃப்திர் வாஹிதா, ஒரு ரக்காத் வித்ர் தொழுதுக்கேன்ட்டாங்க. இது ஹதீஸ் விளங்குது, அவங்களுக்கு அர்த்தம் விளங்குது. ஆனால் ஃபிக்குல என்ன பண்ணுறாங்க தெரியுமா, ஒரு ரக்காத்து வித்ர் தொழக்கூடாது. அதாவது சலாசு ரக்காத்தின் தஸ்லீமத்தின், வித்ருனால 3 தான், 1 கிடையாதுங்கிறாங்க. 1 இருக்குன்னு ஹதீஸ் சொல்லுகிறது, இருக்கிற ஹதீஸை கூட விளங்காமல் என்ன செய்கிறாங்க, 3ங்கிறது ஹதீஸ்க்கு விளக்கம் சொல்கிறாங்களாம். இதான் விளக்கம், விளங்கிருங்க. இது மாறுகிறார்கள் பார்க்குறோம். அதே மாதிரி மகரிபுக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுவ சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இது புகாரி முஸ்லிம்லாம் ஹதீஸ் வருகிறது. ஆனால் ஃபிக்கு கிதாபுல ஹிதாயாவில் என்ன எழுதி வச்சுக்கிறாங்கன்னா, ஒலா யுத்தனஃபலு பாதல் குரூபி கபலல் ஃபர்லி, சூரியன் மறைந்ததுக்கு பிறகு மகரிப் தொழுகைக்கு முன்னாடி எந்த தொழுகையும் தொழக்கூடாது அப்படின்னு எழுதி வைத்திருக்கிறார்கள். ஏன்னா லிமா ஃபீஹி மின் தஅഖீரில் மகரிபி, அதனால் மகரிபை தாமதப்படுத்திடுவோமா. இப்போ ரசூலுல்லாஹ்க்கு தெரியல, ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்க, மகரிப் முன்னாடி தொழுங்கன்ட்டாங்க. என்ன பண்ணுறாங்க, ஹதீஸுக்கு விளக்கம், குர்ஆன் ஹதீஸுக்கு விளக்குறார்கள் இமாம்கள் விளக்கம் தான் சரியாக வழங்க வைக்கும். ஹதீஸு தெளிவாக இருக்கிறது, மகரிப் 2 ரக்காத் தொழுவுங்கள்னு. இமாம் விளக்கம் சொல்லுது என்ன செய்யுது, 2 ரக்காத் தொழுவுங்கள்னு அர்த்தம் தெரியுமா, தொழுவக்கூடாதுன்னு அர்த்தம். 2 ரக்காத் தொழுவுங்கள் என்பதற்கு இமாம்கள் கொடுக்குற விளக்கம் என்ன, 2 ரக்காத் தொழுவாதீங்க, அழகான விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் யூதர்கள் 2 யூதர்கள் விசாரம் செய்யும் பொழுது யூதர்களுக்கு நினைஞ்சாங்க, அவங்க கல்லெறிஞ்சு கொண்டாங்க, தண்டனை கொடுத்தாங்க விசாரத்துக்கு. விளங்குதா எல்லாருக்கும், ஹதீஸ் விளங்கிறது. ரசூலுல்லாஹ் யூதர்கள் விசாரம் பண்ணாலும் அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க, எல்லாத்துக்கும் விளங்கிறது. யூதர்களுக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னு என்ன அர்த்தம் தெரியுமா, தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். விளங்க இமாமுடைய விளக்கம், யூதர்களுக்கு தண்டனை கொடுத்தார்கள்னு ஹதீஸ் சொல்லுது. யூதர்களுக்கு தண்டனை கொடுத்தார்கள் என்பதற்கு என்ன விளக்கம் என்று கேட்டால் தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு விளக்கம். அப்படி யார் சொல்கிறா, அபு ஹனீஃபா சொல்கிறாரு, லைஸா அலைஹிமா ரஜ்முன்,
யூதர்களாக இருந்தால் அவங்களுக்கு தண்டனை கிடையாது, ரஜ்மு கிடையாதுங்கிறாரு. ரஜ்மு இருக்குன்னு சொல்லக்கூடிய, தண்டனை இருக்குன்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் இருக்கிறது. இமாமுடைய விளக்கம் எப்படியா இருக்கிறது? தண்டனை இல்லை என்பதாக இருக்கிறது, விளக்குறாங்களாம். அதாவது ஹதீஸை விளங்குறதுக்கு எது இமாம்களுடைய விளக்கம் ரொம்ப முன்னோடியாக இருக்கு, அவசியமாக இருக்குங்கிறாங்கல்ல. இப்படித்தான் அவசியமாக இருக்கிற காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி மலை தொழுகைன்னு ஏராளம் ஒரு பாடமே இருக்கிறது புகாரியில், பாடத்தை ஆதாரமாக காட்டலை, அதுக்குள்ளே நிறைய ஹதீஸுகளும் இருக்கிறது. அப்போ மலை தொழுகைன்னு ஒன்று இருக்குன்னு தெரியும் பொழுது இவங்க என்ன செய்கிறாங்க, மலை லைசபில் இஸ்திஸ்காய் சலாத்துன் மசுனூனத்துன் வி ஜமாத்தின், ஜமாத்தா தொழக்கூடிய எந்த ஒரு தொழுகையும் சுன்னத்தான தொழுகை மலை தொழுகை கிடையாதுங்கிறார் அபு ஹனீஃபா இமாம். ஹதீஸ் என்ன சொல்லுது, மலைக்கு தொழுகை இருக்குன்னு சொல்லுது. அவர் அபு ஹனீஃபா என்ன சொல்கிறாரு, மலைக்கு தொழுகை இல்லைங்கிறார். விளக்கம், ஹதீஸுக்கு விளக்கம், குர்ஆன் ஹதீஸையும் விளங்குவதற்கு எவ்வளோ அழகாக விளக்குறாங்கன்னு பார்த்துக்கிறங்க. இந்த மாதிரி சொல்வதற்கு நம்ம ஆதாரத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி சூரிய கிரகண சந்திர கிரகண தொழுகைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுத்பா ஓதினார்கள், உரை நிகழ்த்தினார்கள் என்பதற்கெல்லாம் என்ன இருக்கிறது, நிறைய ஆதாரம் இருக்கிறது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஆதாரம் கிடையாதுங்கிறாங்க. என்ன செய்கிறாங்க, லைஸபி ஹுசூஃபில் கமரி ஜமாத்துன், இந்த சூரிய கிரகண தொழுகைக்கு ஜமாத் தொழுகை கிடையாது, ஜமாத் ரசூலுல்லாஹ் தொழுதாங்கன்னு வந்திருக்கிறது, ஜமாத் தொழுகை கிடையாதுன்னு என்ன செய்கிறாங்க, அது சொல்கிறாங்க. லைஸபில் குசுபி ஹுத்துபத்துன், ஹுசூஃபில் சூரிய கிரகண தொழுகையில் ஹுத்துபா கிடையாதுங்கிறாங்க. ஆதாரம் என்ன, இல்லை அன்னகுல் அம்யுன்கல் அப்படிலாம் ஒரு ஹதீஸை கிடையாதுங்கிறாங்க, இருக்கிற ஹதீஸை இல்லைங்கிறாங்க. இதான் ஹதீஸை, அதான் குர்ஆன் ஹதீஸை விளக்குறாங்களாம். இமாம்களுடைய விளக்கம் எவ்வளோ தேவைன்னு பார்த்துக்கிட்டீங்களா. அதே மாதிரி வாகனத்தில் ஒருத்தன் போய்கிட்டே இருக்கான், வித்திரு தொழுவலாமான்னு கேட்டால் வாகனத்தின் மீது வித்திரு தொழுவ கூடாது அப்படிங்கிறாங்க. லா யஜூஸ் என்ன செய்கிறாங்கன்னா, அல்ல ராஹிலத்தி மின் கைரி உதிரின் லா யஜூஸ் அறவே கூடாது. அதாவது ஃபர்லையும் வித்திரையும் தொழுவது வித்திரு வாஜிபா இருக்கிறதுனால வாகனத்தில் இருந்து கொண்டே வித்திரு தொழக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு உமர் வாகனத்தில் வித்திரை தொழுது விட்டு ஏன் வாகனத்தில் வித்திரு தொழுதுன்னு கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை அழகான முன்மாதிரி இல்லையா, ரசூல்லா தொழுதுருக்கிறாங்க. இப்போ ரசூல்லா வாகனத்தில் தொழுதார்கள்ங்கிறது ஹதீஸு, வாகனத்தில் வித்திரு தொழக்கூடாதுங்கிறது இமாம்களுடைய விளக்கம். அப்போ இமாம்களுடைய விளக்கம் எவ்வளோ அற்புதமாக ஹதீஸுக்கு பொருத்தமாக இருக்குது என்பதை என்ன செய்கிற இதிலிருந்து நம்ம விளங்கி கொள்கிறோம். அதே மாதிரி 5 வேளை தொழுகைகளையும் நடுத்தொழுகைகளையும் பேணிக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஹாஃபில் அல ஸலவாத்தி ஓ ஸலாத்தில் உஸ்தான்னு சொல்லி குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கிறது. நடுத்தொழுகை என்னங்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கிட்டாங்க. ஒய்ய ஸலாத்துல் அஸ்ரி, இது புகாரில் இருக்கிறது. நடுத்தொழுகை என்றால் அசர் தொழுகை என்று சொல்லி. ஆனால் இதை விளக்க புகுந்தவர்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா, இதுக்கு 19 கருத்து சொல்கிறாங்க. 19 காட்டி மண்டை காஞ்சி போயிடும். 19 கருத்து என்ன, அது சுபுகு, அது லொஹரு, நடுத்தொழுகை ரசூலுல்லாஹ் விளக்கிட்டாங்க அசருன்னு சொல்லிட்டு விளக்குறாங்களாம். இல்லை அது லொஹர் தான், இல்லை அது மகரிபு தான், அது இஷா தான், 5 வக்து தான், பெருநா தொழுகை தான், ஜும்மா தொழுகை தான், வித்திரு தான், அப்படிலாம் நிறைய இருக்குது. என்ன அது மாதிரி அனைத்தும் தான், அப்படி ஜோடி ஜோடியாக அப்புறம் சுபுகும் இஷாவும் தான், சுபுகும் அசரும் தான், ஜமாத்து தொழுகை தான், அப்புறம் இப்போ அச்சத்துக்கு தொழுகிற தொழுகை தான், வித்திரு தொழுகை தான், பெருநா தொழுகை தான், நோம்பு பெருநா தொழுகை தான், அது இப்படி எல்லாம் என்ன செய்கிறாங்க, இரவு தொழுகை தான் அப்படின்னு சொல்லி அல்லாவும் ரசூலும் அவ்வளவு தெளிவாக நடுத்தொழுகை பேணிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் அது அசர் தான் என்று ரசூல்லா முடிஞ்சு வச்சாங்க. டாப்பிக்கு பளிச்சுன்னு விளங்குதுல. இப்போ இம்புட்டையும் சேர்த்தா என்ன விளங்குது உங்களுக்கு, விளங்குறது விளங்காமல் ஆக்குதா, விளங்க வைக்குதா? அப்போ இவங்க இமாம்கள்ங்கிறவங்க விளக்குறதுக்கு பதிலாக குழப்பிருக்கிறாங்க நல்லா. இதெல்லாம் இல்லாட்டி பளிச்சுன்னு மக்களுக்கு விளங்கிடும். இதெல்லாம் இருந்தால் என்ன செய்யும், என்னோட உலர் ஆளுக்கு ஒரு நேரத்துக்கு ஒன்று அப்படின்னு வந்துடும், குழப்பி விடும். அந்த மாதிரி கருத்தை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம ருக்கு செய்கிறோம், ருக்குன்னு சொன்னால் முட்டுக்காலை பிடிக்கணும், அதெல்லாம் விளங்கி வச்சுருக்கிறோம். முதுகு நேராக நிமித்தன் ருக்குவில், இல்லாட்டி தொழுகையை கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அப்படிலாம் தேவையில்லை. அப்படி முட்டுக்கால் அளவுக்கு கையை தொடக்கூட வேண்டியது இல்லையா. குனியன் எந்த அளவுக்கு குனியனு, எந்த அளவுக்கு குனிஞ்சால் அந்த கையை முட்டுக்காலில் பட்டு விடுமோ அந்த அளவுக்கு லேசாக அப்படி குனிஞ்சா என்ன ஆயிரும், அது ருக்கு ஆகிவிடும் என்று ரசூலுல்லாஹ் எதை கூடாதுன்னாங்களோ அது கூடும் எழுதி வச்சுக்கிறாங்க. துருல் முக்தாரில் இருக்கிறது. இது அதனுடைய விளக்கமாக இருக்கிறது. பார்த்துக்கிட்டீங்களா விளக்கண்டு எல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டுக்கிறங்க பட்டியலை. அதே மாதிரி என்ன இருக்குது, இப்போ ஒத்தீனி ஜெய்தூனி, தீன்னா அத்திப்பழம், எல்லாருக்கும் அரபு நாட்டில் உள்ள 50 பேருக்கும் தெரியும். ஜெய்தூன்னா ஆலிவ் ஆயில், ஆலிவ் பழம், ஆலிவ் ஆயில் எல்லாமே காயெல்லாம் விற்கிது, கடையெல்லாம் இன்றைக்கி விற்கிறது. இதன் மீது எல்லாம் சத்தியம் செய்கிறான்ல, விளக்கம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இல்லை தீன் என்று சொன்னால் அது தூர் தீனா தூர் ஜெய்தான்னு 2 மலை இருக்குதான். உலகத்தில் இப்படி ஒரு மலை இல்லை, இவங்களே சொல்கிறாங்க. அந்த 2 மலையின் மீது சத்தியமாகன்னு தான் அர்த்தம் அப்படிங்கிறார் ஒரு ஆள். இன்னொரு ஆள் என்ன செய்கிறாரு தெரியுமா, தீன் என்று சொன்னால் தமாஸ்கஸில் உள்ள பள்ளிவாசல், ஜெய்தூன் என்றால் பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசல். அது அத்திப்பழம் என்னன்னு தெரியுது உலக மக்களுக்கெல்லாம். அத்திப்பழத்துக்கு அர்த்தம் பைத்துல் முகத்தஸ் எவனாச்சும் வழங்குவானா? அத்திப்பழம் கேட்குறேன், இதுதான் விளங்குற ஒரு வழக்கம், யாராவது வழங்குவாங்களா? அதே மாதிரி என்ன செய்கிறாங்க, அத்தீன் என்றால் இன்னொருத்தர் என்ன செய்கிறாரு, மஸ்ஜித் அஸ்ஹாபி அஹ்லுல் கஹ்ஃப், குகைவாசிகளுடைய பள்ளிவாசம் தான் அத்திப்பழங்கிறது. ஜெய்தூன்கிறது ஆலி உண்டா என்னன்னு கேட்டால் ஈலியா பள்ளிவாச,
ஆலிவு என்றால் பள்ளிவாசன் யாராவது போய் சொன்னால் அது விளக்கமா குழப்பமா, அது எப்படி விளங்குவாங்க? இதான் தப்சீர்ங்கிற பேரில் குர்ஆனுடைய விளக்கம். அந்த ஆயத்தை போட்டு ஒத்தினி வஜைத்துன்னு போட்டு அதுக்கு என்ன செய்கிறாங்க, விளக்கம் கொடுக்குறாங்க. இன்னும் சில பேர் என்ன செய்கிறாங்க, ஹம்தான் ஹல்வான் அப்படி ஒன்று இருக்கான்னு தெரியல என்னண்டு, அதுக்கு மத்தியில் இருக்கிற 2 மலை, தீன் என்றால் அது ஒரு மலை, ஜெய்துன் என்றால் அது ஒரு மலை. இதுதான் விளக்கம். விளக்கங்கள் வந்து அவ்வளோ அற்புதமாக மக்களுக்கு தெளிவுபடுத்துது குர்ஆனே அதிசயம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற விவாதத்தினுடைய தலைப்பும் நிலைப்பாட்டும் என்ன அப்படிங்கிறத நான் நினைவூட்ட விரும்புகிறேன். இமாம்களுடைய விளக்கம் இல்லாமலேயே குர்ஆனையும் ஹதீஸையும் எங்களால் விளங்க முடியும் என்று வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. குர்ஆனுடைய வசனங்கள் எடுத்து வச்சோம், விளக்கத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டோம். ஹதீஸ் எடுத்து வச்சோம், இமாமுடைய உதவி இல்லை நாங்களே புரிவோன்னு சொன்னீங்களே, நீங்கள் சொல்லி காட்டுங்கன்றோம். இது வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் பதிலுங்க பேரில் பேசிக்கிட்டே இருந்தாங்களே தவிர மற்ற எந்த விஷயத்துக்கும் இதுவும் பதில் சொல்லவே இல்லை. ஆனால் நிலைப்பாடு என்ன? முதல் நிலைப்பாடே எங்களால் புரிய முடியும் அப்படிங்கிறது தான். புரிய முடியும் காட்ட வேண்டியதானே, அப்போ பதில் இல்லைன்னு ஆகிப்போச்சு. இன்னொன்று, இதுக்கு முந்தின தலைப்பில் தஃப்சீர் கிதாபில் இருக்கக்கூடிய குறைகள் அப்படிங்கிறத சுட்டி காட்டுவோம். நாங்கள் சுட்டி காட்டுங்க, தவறு இல்லை நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னோம். அந்த நேரத்தில் தஃப்சீர் கிதாபை தொடவே இல்லை, ஃபிக்கு கிதாபாக வாட்சி காமிச்சாங்க. கலியக்காவில் விவாதத்தில் ஃபிக்கு கிதாபில் உள்ளதையெல்லாம் வாட்சி காமிங்க, மூல நூல் எடுத்து வாட்சி காமிங்க அப்படின்னோம். இன்றைக்கி நாங்கள் தான் வாச்சிடுமே சொன்னாங்கல்ல, அவங்களும் அப்போ இருக்க தான் செஞ்சாங்க. அவங்க இருக்கும்போது தான் சொன்னோம் வாசிங்கண்டு. அந்த நேரத்தில் நான் இல்லை, இருந்திருந்தால் நான் வாச்சிருப்பேன்னு அப்போ வேண்டாம் சொல்லலாம், இல்லாமல் இருந்திருந்தா. ஆனால் இருந்தாங்க, அவங்கள வச்சு தான் சொன்னோம். மூல வாசிக்கவே இல்லை, கொண்டு வந்து 2 மணிக்கு தான் வந்து அடுக்குனாங்க. நான் அடுக்கவா சொன்னோம், மூல நூலை எடுத்து வாசிங்க, அது பிழை என்னங்கிறவங்க சொல்லுவோம் அப்படின்னோம். இன்றைக்கி சம்மந்தமில்லாத சப்ஜெக்டில் வாட்சி காமிச்சாங்கல்ல, அப்போ அவங்க இருக்க தான் செஞ்சாங்க. நேரடியாக உட்காந்து வாட்சி காமிக்க பதில் சொல்கிறோன்னோ வாசிக்காமல் இருந்துட்டாங்க. அதை விட்டுவிட்டு தஃப்சீர் கிதாபில் தவறு இருக்குன்னு நிலைப்பாட்டில் வச்சுக்கிட்டு அவள் தஃப்சீர் கிதாபில் சொல்லுங்க வாசிங்க சொல்கிறோம் அப்படின்னோம். தஃப்சீர் கிதாப் விட்டுவிட்டாங்க, ஃபிக்கு கிதாப் போயிட்டாங்க. ஏன்னா தலைப்பு மாறி போனால் பதில் சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அப்படி போனாங்க. இப்போ பாருங்கள், இப்போ தஃப்சீர் கிதாபில் இப்போ தஃப்சீர் சம்மந்தமே கிடையாது, இமாம்கள் முட்டுக்கட்டையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட யாரோ கேட்டுப்போம், எனக்கு தஃப்சீர் கிதாப் ஒன்றுமே சொல்லலைங்கிறதுக்கு கல்லா செய்கிறதுக்காக வேண்டி இப்போ என்ன செய்கிறாங்க, தஃப்சீர் கிதாபாக கொண்டு வரேன்னு சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் தஃப்சீர் கிதாபில் தவறு இருக்குன்னு சொன்னாங்க, சும்மா தானே எழுதி வைக்கிறாங்க அப்படின்னாங்க. தவறு என்ன அப்படிங்கிறத சுட்டி காட்ட எழுதுவாங்க. அது பிறகு கூட தஃப்சீர் பகவின்னாலும் முன்னால் சொல்லி காமிச்சாங்கல்ல, அதே பகவியில் இருக்குது பாருங்க. இதை மேற்ற சொல்லிட்டு ரிவாயாத்து ஃபி ஹாதிஹில் கிஸ்ஸதி லைஃபத்துன் மின் ஹைதி சனத், சனதுங்கிற அடிப்படை பார்த்தா இப்படிப்பட்ட இந்த சம்பவங்கள் எல்லாம் மிக பலவீனமானவை சொல்கிறாங்க பாயிண்ட்டு. எது அதே தஃப்சீரில் தான் எங்கே எழுதினாங்களோ எழுதிப்பட்டு முடிவு என்ன தர்றாங்க, தீர்வு என்ன தர்றான்னு பார்க்கணும். அப்புறம் சொல்கிறாங்க தனாஃபா மா இஸ்மத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ மக்கானத்திஹி, நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தரஜாவுக்கும் அவருடைய பண்புக்கும் மாண்புக்கும் இதுவெல்லாம் முரண்பாடானவை அப்படின்னு சொல்லி தர்றாங்க. எந்த சம்மதம் எழுதினாங்களோ இது பலவீனமானது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்துக்கு முரணானது, எல்லாம் எதில் தஃப்சீர் பகையில் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் சொல்லி தராங்க. இன்னும் காரணங்களை அடுக்கிக்கிட்டே போகிறாங்க, இதெல்லாம் தப்புண்டு. அப்போ ஒரு விஷயத்தை எழுதிட்டு தப்புன்னு தான் எழுதுறாங்க. சில தஃப்சீரில் விளக்கமாக எழுதுவாங்க, சில தஃப்சீரில் கம்மியாக எழுதிட்டு போவாங்க. ஆனால் அதே நேரத்தில் இதுவெல்லாம் எந்த இமாமும் ஆதரிக்கிறது இல்லை, இருக்கிறத எழுதுறது தான். அதனால் இதை ஆதரிக்காங்கிறது இல்லை. ஏன்னா நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதில் நம்மை விட அந்த முன்னோர்களுக்கு அதிக அக்கறையும் கவனமும் இருந்தது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதே போல் பாருங்கள், இந்த தஃப்சீர் ராசியில் கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, கடைசியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இதுவெல்லாம் எதுக்கு லம் யகுன் லி கல்லாயி ஷஹ்வத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஒரு நிலைமை, அதாவது ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களையே நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பு திருமணம் செஞ்சாங்களே, அது நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இச்சையை தணிப்பதற்காக நடந்ததல்ல, பல் லி பயானி ஷரீஅத்தி பி ஃபிஅலிஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செயல்பாட்டின் மூலம் இந்த மார்க்கத்தினுடைய சட்டத்தை விளக்குவதற்கு தான். ஏன்னா அந்த காலத்தில் என்ன இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த வளர்ப்பவன் இருப்பாங்க, அது சொந்தமானுடைய சட்டத்தையே வைப்பாங்க.
சொந்த மகன் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சாக்கா அந்த மகனுடைய வாப்பாக்காரு பின்னால் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளவே கூடாது, ஏன்னா மகனுக்கு மனைவியாக இருந்தவங்க. இந்த சட்டத்தை வளர்ப்பு மகனுக்கு கொண்டு வர பழக்கம் அந்த மக்களுக்கு இருந்துச்சு. அதனால தான் அல்லாஹு தஆலா இந்த சட்டத்தை மாற்ற நினைச்சான். சொந்த மகன் வேற, வளர்ப்பு மகன் வேற. இந்த சொந்த மகனுடைய சட்டம் வளர்ப்பு மகனுக்கு வராது அப்படிங்கிற காட்டுறதுக்கு தான் அல்லாஹு தஆலா இதையெல்லாம் செஞ்சான் அப்படிங்கிறத தப்சீர்களில் தெளிவாக எழுதி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இதன் மூலம் புரிஞ்சுக்கொள்கிறோம். அதனால் நபிமார்களுக்கு எந்த ஒரு சிதவையும் கண்ணியத்தை சிதைக்கக்கூடிய எந்த ஒரு கருத்தையும் இமாம்கள் எழுத மாட்டார்கள், தகவலை சமர்ப்பிப்பார்கள். நம்மை விட அவர்களுக்கு தான் அது அக்கறை இருக்கிறது, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை பாதுகாக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கிறணும். அதே போல் இப்போ தலைப்புன்னு பார்த்தாக்கா இப்போ என்ன சொல்லணும், குர்ஆனையும் ஹதீஸையும் இமாம்கள் உதவியெல்லாம் புரிவோம். இந்தாங்க நீங்கள் எல்லாம் வச்சுங்கல்ல, இந்த பாருங்கள் இமாம்கள்லாம் சொல்ல தேவையில்லைங்க, குர்ஆனே நாங்கள் புரிஞ்சிட்டோம் பாருங்கங்க அப்படின்னு வச்சுருக்கணும், ஹதீஸில் புரிஞ்சிடம் வச்சுருக்கணும். இது வரைக்கும் எந்த பதிலும் வரல. சம்மந்தம் இல்லாமல் என்ன வித்திரு தொழுகை 1 தான் தொழ வேண்டும்ங்கிறார்கள், 3 தான் தொழ வேண்டும்ங்கிறார்கள். இதெல்லாம் யார் கேட்டது? வந்த சப்ஜெக்ட் ஆகுது. ஏன்னா மறு தொழுகைக்கு முந்தின சொன்னது இல்லை என்கிறார்கள். இப்போ அந்த சப்ஜெக்ட் ஆகுது. என்ன சப்ஜெக்டில் இருக்க நிலைப்பாட்டை ஃபஸ்ட்டு புரியுங்க. என்ன நிலைப்பாடு? யூதர்கள் விபச்சாரம் பண்ணாக்கா விட்டு விடலாங்கிறார்கள். இப்போ அதே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். மலை தொழுகை இல்லை என்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. சூரிய கிரகணம் சந்திரகிரகண தொழுகை இல்லை என்கிறாங்க. வாகனத்தில் வெது தொழுகை கூடாதுங்கிறாங்க. 5 நேர தொழுகை அப்படிங்கிறது சொல்லு. இதில் அஸ்ஸலாத்து உஸ்தா நடுத்தொழுகை எது அப்படிங்கிற சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க. ருக்குவுடைய அளவு என்னங்கிறாங்க. இப்போ என்ன நம்ம பேசிட்டு இருக்கோம் சொல்லுங்கள், தலைப்பு என்ன? குர்ஆனையும் ஹதீஸையும் இமாம்கள் உதவி இல்லாமல் எங்களால் புரிய முடியும்? நீங்கள்ல நாங்கள் வச்சோம்ல, புரிய முடிய காட்ட வேண்டியதானே. சரி, குர்ஆனையும் அதிகம் புரிவதற்கு இமாம்கள் முட்டுக்கட்டையாக இருக்காங்கன்னு சொன்னீங்களே, இதுவெல்லாம் கருத்து வேறுபாடு உள்ள மசாலாங்க. இப்போ ஹனஃபியில் ஒன்று கூடுமாங்க, ஷாஃபியில் ஒன்று கூடாமாங்க. இது குர்ஆன் ஹதீஸை ஆய்வு பண்ணதாக விளைந்தது. இதை கொண்டு போய்கிட்டு குர்ஆன் ஹதீஸையும் விளங்குவதற்கு முட்டுக்கட்டைன்னு ஒரு அளவுகோல் நீங்கள் வச்சுங்களாக்கா. இப்போ நானும் உங்கள் ரூட்டில் வர்றேன். இப்போ உதாரணத்துக்கு மதவப்பு வேணான்ட்டீங்கல்ல, மதவப்பு வேணான்ட்டீங்க, குர்ஆன் ஹதீஸே போதும் அப்படிங்கிறீங்க. அப்போ குர்ஆன் ஹதீஸு போதுங்கிறவங்க 2-3 குரூப் ஆகி போச்சுங்க தமிழ்நாட்டில். என்னன்னு கேட்டால், ஜும்மாவுக்கு முந்தின சுன்னத்து உண்டா இல்லையா அப்படின்னு பார்த்தாக்கா உண்டு அப்படின்னு ஒரு கூட்டம், மது வேணாங்கிற கூட்டம் தான். அது இல்லை அப்படின்னு கூட்டம். 2 பேர் யார்? இமாம்கள்லாம் வேணாம், குர்ஆன் ஹதீஸ் போதும் அப்படி சொல்லிக்கிட்டு தான் ஜும்மாவுக்கு முந்தின சுன்னத்து உண்டு என்று ஒரு கூட்டம் சொல்லுது, ஜும்மாவுக்கு முந்தின சுன்னத்து இல்லைன்னு சொல்லுது. 2 பேர் குர்ஆன் ஹதீஸ் எடுத்தவங்க தானே. இப்போ ஏன் உங்களுக்கு என்ன உங்கள் முட்டுக்கட்டை? தெளிவு புரிஞ்சுக்கிட்டு போக வேண்டியது தானே. குர்ஆன் ஹதீஸையும் தெளிவாக தானே இருக்குது. நீங்கள் 2 கருத்து போய் சொல்கிறீங்க. இப்போ இதில் என்ன, குர்ஆன் ஹதீஸும் உங்கள்கிட்ட இருந்தாலும் ஆய்வில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, அது சரியாகவும் இருக்கலாம், இது சரியாக இருக்கலாம் அப்படிங்கிறது தானே. இமாம்கள் பொங்கல் முட்டுக்கட்டே போடலையே, ஏன் கருத்து வேறுபாடு கொண்டீங்க? ஜக்காத்து ஒவ்வொரு வருடமும் கொடுக்க வேண்டுமா தேவையில்லையா? அந்த மதவப்பை வேணாம், குர்ஆன் ஹதீஸ் போனால் ரொம்ப தெளிவாக இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல, ஒவ்வொரு வருடம் கொடுக்க வேண்டும்ங்கிறது ஒரு கூட்டம், ஒவ்வொரு வருடம் தேவையில்லைங்க இன்னொரு கூட்டம். ஏன் உங்களுக்கு இமாம்கள் எந்த முட்டுக்கட்டையாக இருந்தாங்க? நீங்கள் ஒழுங்காக சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஏன் இந்த 2 கருத்தை கொண்டு வர்றீங்க? அப்போ இதில் என்ன சொல்லுங்க, ஆய்வில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு புரியுதுல, அந்த உங்களுக்கு மட்டும்தான் ஆய்வில் கருத்து வேறுபாடுமோ, மற்றவங்களும் வரக்கூடாதா? அதான் இது சப்ஜெக்டு. அதே போல் பாருங்கள், பிறை பார்க்கறது உலகம் அனைத்திற்கும் ஒரே பிறையா, அந்தந்த பகுதியில் பிறையா? அவங்களில் இமாமே வேணான்ட்டாங்க, குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றினா தெளிவாக இருக்கலாம், இமாம்களும் முட்டுக்கட்டாக இருக்கான்னு தான் போனாங்க. அப்படின்னு இருந்துக்கிட்டு உலகம் அனைத்திற்கும் ஒரே பிறை ஒரு கூட்டம் சொல்லுது. இல்லைங்க, அந்தந்த இடத்துல ஒவ்வொரு பார்த்தா தானங்க அப்படின்னு சொல்லுது. உங்களுக்கு நாங்கள் எங்கே முட்டுக்கட்டாக இருந்தோம்? ஏன் இந்த 2 கருத்து உங்களுக்கு வந்துச்சு? நீங்களும் குர்ஆன் தான் சொல்கிறீங்க, அவங்களும் குர்ஆன் தான் சொல்கிறாங்க. நீங்களும் ஹதீஸ் தான் சொல்கிறீங்க, அவங்களும் ஹதீஸ் தான் சொல்கிறாங்க. எந்த இமாம்களும் உங்களுக்கு முட்டுக்கட்டையாக இல்லை. ஏன் 2 கருத்து வேறுபாடு வந்துச்சு? 2 பேர்த்தும் ஒரு குர்ஆன் தானே இருக்குது, 2 பேர்த்தும் ஒரு ஹதீஸ் தானே இருக்குது. இல்லை அந்த கூட்டத்தில் ஒரு குர்ஆன், எங்களுக்கு இன்னொரு குர்ஆன் சொல்ல போறீங்களா? அவங்களுக்கு ஒரு புகாரி, எங்களுக்கு இன்னொரு புகாரின்னு சொல்ல போறீங்களா? இதெல்லாம் ஒரே குர்ஆன் தான் இருக்குது, ஒரே புகாரி இருக்குது, ஏன் 2 கருத்து வேறுபாடு? இப்போ சொல்லுவீங்க இது ஆய்வில் ஏற்படுத்த கருத்து வேறுபாடு, அவங்க தான் ரைட்டுமாங்க, இவங்க சொல்லுவாங்க இல்லை நாங்கள் ஆய்வு செய்தால் கரெக்டுமாங்க. இதெல்லாம் உங்கள் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் பண்ண பேச வந்தோம். ஹனஃபி இமாம் செய்த ஆய்வு கரெக்டா, ஷாஃபி இமாம் செய்த ஆய்வு கரெக்டானு கொண்டு வந்தோம். ஏன்னா இது ஒரு சில விஷயங்கள் அப்படி தான், அவங்களுக்கு தகுந்தவாறு ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க. எது கரெக்டு எது தப்புங்கிறது தனி சப்ஜெக்டாக வேண்டி பேச வேண்டியது. இன்றைக்கி அது அல்ல, அது நமக்கு தேவையும் இல்லை, நம்ம சப்ஜெக்ட் போடவும் இல்லை. அப்படி ஒரு தலைப்பு போட்டு பேசுகிறதா இருந்தால் நீங்கள் எடுத்து வரலாம். இந்த கருத்து வேறுபாடு ரைட்டா, ஆய்வு செஞ்ச ரைட்டா அப்படின்னு கொண்டு வரலாம். அதே போல் இந்த வானத்திலேருந்து இறங்கி வர்றான் அப்படின்னீங்கல்ல, ஒரு கூட்டம் சொல்லுது இறங்கி வர்றான்டா, இறங்கி தான் வர்றான் அப்படிங்கிறாங்க.
இன்னொரு கூட்டம் சொல்லி இல்லைங்க அல்லாஹ் இறங்க மாட்டாங்க, அவனுடைய ரஹமத்து தாங்க இறங்குதுங்கிறாங்க. உங்கள் 2 பேர்ட்டும் ஒரு குரான் தான் இருக்குது, உங்கள் 2 பேர்ட்டும் ஒரு ஹதீஸ் தான் இருக்குது. ஏன் இந்த 2 கருத்து ஒருபாடு வருது? இப்போ நாங்களும் முட்டுக்கட்டாக இருந்தோம், என் ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. இது ஆய்வில் ஏற்பட்ட கருத்து ஒருவங்க கொண்டு தேவையில்லை. இங்கே சப்ஜெக்ட் என்ன? இமாம்கள் இல்லாமலேயே புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் வச்சோம், கலாலா விஷயத்தை வச்சோம், ஈலா விஷயத்தை வச்சோம், அல்ஹஜ் அஷூருமான பிரச்சனை வச்சோம், லா உக்ஸ்மி பி யௌமில் கியாமா, லா உக்ஸ்மி பஹாதல் பலது வச்சோம், 53ங்கிற மேட்டரை வச்சோம். இதுக்கெல்லாம் எனக்கு ஒன்றும் பதில் சொல்லவே இல்லையங்க. அதனால் உங்களுடைய நிலைப்பாட்டை என்னென்னு படிச்சுக்கிட்டு நாங்கள் வச்ச மேட்டருக்கு பதில் சொல்லுங்கள், அதுதான் ரொம்ப நல்லது. அதே போல் பாருங்கள், நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அபிக்க ஒரு ஹதீஸில் ஒரு சாஹிபிட்ட சொல்கிறாங்க, உன் ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தப்பட்ட செய்தியை பல தப்சீர்களில் ஆதரித்து எழுதியிருக்கிறார்கள்னு நான் சொன்னேன். தப்ரில் ஆதரித்து எழுதியிருக்காங்கன்னு, தப்ரில் மறுத்திருக்காங்கன்னு ஒரு சொல்லலை, அவர் ஆதரித்தது உண்மை. அது மாதிரி பைலாவில் இதான் விளக்கம்னு சொல்கிறாருன்னு சொன்னேன். அது பைலாவில் அப்படி இல்லை, மார்சல் பாடத்தில் வச்சுருக்காங்க கிதாபை. ஜலாலைனில் அதை ஆதரித்து எழுதியிருக்காருன்னு சொன்னேன், அதை மறுக்க கிடையாது. அது மாதிரி நசபியில் அவர் அப்படி எழுதியிருக்காருன்னு சொன்னேன், அதை மறுக்க கிடையாது. 2 விஷயத்தை அவங்க மறுத்து சொன்னாங்க. ஒன்று பகவியில் அவங்க சொன்னாங்க, பின்னாடியே அவர் என்ன எழுதிட்டாரு, இதெல்லாம் பலவீனமானது சரியில்லைன்னு எழுதிட்டாருங்கிறாங்க. அப்படி பகவி எழுதலை. பகவியில் இருக்கிறதாவும் வழக்கம் போல் திருமதியில் இருக்குன்னு அன்றைக்கி சொன்னார்ல, அது மாதிரி அது பொய். பகவிக்கு நோட்டு ஒருத்தர் வேற ஒருத்தர் எழுதுறாரு கீழே. பகவி தப்சீரில் அவர் நியாயப்படுத்திடுறாரு, இவர் எழுதியிருக்கக்கூடாது வேற ஒருத்தர், இது தப்புன்னு. அது பகவின்னு நினச்சிக்கிட்டார் அவர். பகவியில் கிதாபில் சரின்னு தான் எழுதியிருக்காரே தவிர வேற ஒருத்தர் நோட்டு எழுதினவர் என்ன செய்கிறார், அந்த கருத்தை முகமது அப்துல்லாஹின் நமீர் அப்படிங்கிறவர் சமகாலத்தில் உள்ளவர், இப்போ காலத்தில் உள்ளவர், அவர் எழுதின ஒரு நோட்ஸில் என்ன செய்கிறாரு, இதெல்லாம் செய்யக்கூடாது தப்பு அப்படின்னு சுட்டி காட்டுறாரு தவிர பகவி என்ன செய்யலை. அவர் பகவி சொன்னதாக சொல்லிட்டார், மறுத்துட்டாங்க அன்னைக்கு அப்படிங்கிறாரு. ராசி மறுத்ததாக சொன்னார், ஆனால் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா மறுத்ததாக அவர் சொல்லவே இல்லை. ஏன் இப்படி இந்த சம்பவம் சொல்லப்படுது என்று கேட்டால், அது ஒரு சட்டத்தை விளக்குவதற்கு சொல்லப்படுது, நியாயம்தான் படுத்தப்பட்டிருக்கு. அப்போ இதில் எந்த ஒரு கிதாபுலையும் சுட்டி காட்டின எந்த ஒரு கிதாபுலையும் இது பொய், இது கட்டுக்கதை என்று சொல்லப்படலை. இதுதான் விளக்கம் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேவலப்படுத்தி இருக்கிறார்கள். அப்போ குர்ஆனை வழங்குவதற்கு ஹதீஸை வழங்குவதற்கு தடையாக இருக்கிறார்கள்னு முடிஞ்சு போய்விட்டதா? இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டால், இந்த ஹதீஸுகளில் சொல்லும் பொழுது இந்த சட்டங்கள்லாம் மசாயில்லாம் சொன்னோம்ல, அதில் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், என்ன தலைப்பு, இது ஒரு டயலாக் வச்சுருக்காரு. எப்போவுமே என்ன செய்வார், பதில் இல்லாட்டி என்ன தலைப்புன்றுவார். என்ன தலைப்புன்னு இருக்கா, நீங்கள் படித்தாலும் என்ன செய்யுங்க, இந்த பின்னாடி தான் இருக்குது பார்த்துக்கிறங்க. என்ன தலைப்புன்று, என்ன தலைப்பு, அதாவது மதுஹபு கிதாபுன்னு அங்கே பேச்சு கிடையாது, தப்சீருங்கிறதும் கிடையாது. குர்ஆன் ஹதீஸுக்கு இமாம்களுடைய விளக்கம் முட்டுக்கட்டையாக இருக்கிறது. இதுதான் டாபிக். அது ஃபிக்குகள் இருக்கலாம், தப்சீரில் இருக்கலாம். இமாமுடைய விளக்கம் என்ன, அது ஹதீஸ் என்ன சொல்லுது, இதுதான் டாபிக்கு. ஒரு ஹதீஸை சொல்கிறோம், இமாம் மாத்தமாக சொல்கிறாரு, விளக்கம் சரியாக சொல்லலை, அதான டாபிக்கு. ஃபிக்கு கிதாபுன்னு இதாக தலைப்பு போட்டிருக்கோமா, தப்சீர் கிதாபுன்னு போட்டிருக்கிறோமா, எந்த கிதாபு வேணாலும் நீங்கள் ஏற்றுக்கொண்ட கிதாபாக இருக்கணும், அவ்வளோதானே தவிர ஏற்றுக்கொண்ட கிதாபுகளில் அது இமாமுடைய விளக்கமா இல்லையா, இமாமுடைய விளக்கம் ஹதீஸுக்கு எதிராக இருக்குதா இல்லையா, அதனால நீங்கள் அவ்வளோக்கும் பதில் தான் சொல்லணுமே தவிர என்ன செய்யணும், ஆமாம் குழப்பிவிட்டாங்க சரியில்லைன்னு சொல்லணுமே தவிர இதை விட்டுட்டு சம்மந்தம் இல்லாத விஷயம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. அப்புறம் என்ன செய்கிறாங்க, இந்த விவாதத்தில் சம்மந்தம் இல்லாமல் என்ன யார் பேசுகிறான்னு பாருங்கள். என்ன சொல்கிறாரு, இவங்கள 2 ஆகிட்டாங்க, அவங்க அப்படிங்கிறாங்க, இவங்க இப்படிங்கிறாங்க, இவங்க பிறையில் ஒன்று சொல்கிறாங்க, அவங்க ஒன்று சொல்கிறாங்கன்றது. நாங்கள் ஒரு கருத்தை சொல்கிறோம், எங்களோட இருந்தவ சில பேர் வேறு கருத்தை சொல்கிறாங்கன்னா அதை தப்புன்னு நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் ரைட்டுங்கிறீங்க. மேற்று என்ன வித்தியாசம் வழங்க மாட்டேங்குது. அந்த மகரிப் முன்னாடி 2 ரக்காத்து தொழக்கூடாதுன்னு அபூ ஹனீஃபா சொன்னார், ரைட்டுங்கிறீங்க. நாங்கள் பிறை சம்பந்தமாக எங்களுக்கு மாற்று கருத்து சொல்கிறவங்க இது தப்புங்கிறோம். அப்போ நாங்கள் எத்தனை கருத்தை நாங்கள் போனாலும் சரி, ஒன்று சரி மற்றெல்லாம் தப்புன்னு நாங்கள் சொல்கிறோம். அது சம்மந்தம் விவாதிக்க வந்தால் நாங்கள் அதை நிரூபிப்போம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுவும் சரி இதுவும் சரி, இதுவும் சரி அதுவும் சரி, 4ம் சரின்றீங்க. அப்போ அதுக்கு இது உதாரணம் பொருந்துமா, அதை நீங்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டும். அதனால தலைப்பில் உள்ளது தான் இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், பதில் சொல்லணும். அத்திப்பழம்னு ஒருத்தனை போய் அத்திப்பழம் தாங்கன்னு கேட்டால் அத்திப்பழம்னா என்ன செய்யறது, தமாஸ்கஸ் பள்ளிவாசல் போங்கன்னு சொல்லுவானா, இது என்னங்கிற இது விளக்கமா, குர்ஆனை விளங்குறதுல கேலி கூத்து பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறோம். இது என்ன செய்யணும், நல்லா விளங்கிக்கிறன்னு, இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டால் சில புதுசாகவும் சில சொல்ல வேண்டி இருக்கிறது. உலகத்தில் உள்ள நம்மளாக இருக்கட்டும், அவர் அந்த கருத்தில் இருக்காரா, மாற்றினாலும் மாற்றிடுவார் தெரியலை. மற்ற பொதுவாக உலக முஸ்லீம்களுடைய கருத்து என்னென்னு கேட்டால், ஃபிரௌன்கிறவன் காஃபிரு, நல்லா விளங்கி வச்சுருக்குறோம். குஃப்ருக்கு உதாரணமே யார் தான், ஃபிரௌன் தான்ங்கிற அளவுக்கு இந்த ஒட்டுமொத்த முஸ்லீம் உம்மாவும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, விளங்கி வச்சுருக்கிறாங்க. ஆனால்
இந்த ஃபிரௌனை பற்றி காலத்து இம்ராத்து ஃபிரௌன் குர்ரத் ஐனுன் லீ வழக்க வலா தக்துலூஹு அசா யன்ஃபானா அவ் நத்தஹித வலதா வஹும் லா யஷூரூன், இந்த வசனத்தை பற்றி விளக்கம் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது இப்னு அரபி, உலகத்தை கெடுத்து நாசமாக்கின இப்னு அரபி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஃபிரௌன் வந்து முஸ்லீம், அவன் கடைசி நேரத்தில் ஈமான் கொண்டு விட்டான், ஒரு பாவமும் இல்லாமல், எப்படி கபலஹு தாஹிரன் முதஹரன் லைசபீஹி ஷைஉம் மினல் குபுதி, எந்த ஒரு அசுத்தமும் இல்லாத வகையில் பரிசுத்தப்படுத்தப்பட்ட நிலையில் அவனுடைய ஃபிரௌனுடைய உயிரை அல்லாஹ் வந்து கைப்பற்றி கொண்டான். ஏன் பரிசுத்த ஆத்மாங்கிறோம்? லி அன்னஹு கபலஹு இந்த ஈமானிஹி கபல ஐ யக்தசிப ஷையம் மினல் ஆசாம், எந்த ஒரு பாவத்தையும் செய்வதற்கு முன்னாடியே ஈமான் கொண்ட உடனே அல்லாஹ் வந்து அவனை பிடித்து விட்டான். அப்படிங்கிற காரணத்தினால அவன் வந்து யார் தான் அது, அவன் முஸ்லீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாரு. அது மாத்திரம் சொல்லலை, அதாவது ஃபிரௌனை வந்து மூமினாக்குறார், குர்ஆன் ஆயத்துக்கு விளக்கம் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு ஃபிரௌன் மூமினாத்தான் இறந்தான்னு சொல்லி ஒரு வாசகத்தை சொல்கிறாரு. அது மாத்திரம் சொல்லாமல் ஃபிரௌன் சொல்கிறது வந்து நான் தான் இறைவன் சொன்னான்ல, அது கரெக்டு தான், நான் தான் இறைவன் அவன் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறான், அவனுக்குள்ளே இறைவன் இறங்கி இருந்தான் என்கிற கருத்தை என்ன செய்கிறார் அவர் குசூசுல் ஹிக்கம்ங்கிற அவருடைய நூலில் வந்து 200 201 பக்கத்திலையும் 210 211 பக்கத்திலையும் என்ன செய்கிறாரு இப்னு அரபிங்கிற ஆள் வந்து குர்ஆனை விளங்காமல் குர்ஆனை மட்டும் படித்தா அவன் தான் நரகத்துக்கு எல்லாத்தையும் இழுத்து செல்வான், பலல்லக்கு ஃபிரௌன் கௌமஹு வமா ஹதா, அவன் நேர்வழி பெறவே இல்லை என்றெல்லாம் தெளிவாக இருக்கிறது. அவன் மூழ்கடிக்கப்படும் பொழுது அவன் ஆமனத்து பில்லதி ஆமனத்து பிஹி மனு இஸ்ராயல்னு சொன்னானான். இஸ்ரவேல் மக்கள் யாரை நம்பினார்களோ அவங்கள நானும் நம்பிட்டேன், ஈமான் கொண்டுட்டாங்கிறாரு. ஆனால் அல்லாஹ் அதுக்கு கவுண்டர் கொடுக்குறான், ஆளான ஓ அது அசைத்த மின் கபுல், ஓ இப்போ தான் ஈமான் கொள்வீங்களா, இதுக்கு முந்தைய நீ மறுத்து கொண்டிருந்தாய் என்று சொல்லி அதை அல்லாஹ் ஏற்றுக்கிறல, நரகத்துக்கு அவன் தான் இழுத்துக்கிட்டு போவான். அவ்வளோ ஆதாரங்கள் நிறைய, அது தனி விஷயம். அவர் ஃபிரௌன் முஸ்லீம் என்று சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணுவாரே, ஆனால் அது எப்படி கிறுக்குத்தனம்னு சொல்லிடுவோம். நான் என்ன கேட்குறேன், இந்த ஃபிரௌனை குர்ஆனை ஒட்டுமொத்தமாக ஒரு சாதாரண மனிதன் படைத்தால், ஒரு பொதுவான ஒரு மனிதன் படித்தானேயானால் என்ன வழங்குவான்? ஃபிரௌன்கிறவன் ஒரு பெரிய நபிமார்களுக்கு எதிரியாக இருந்தவன், கடைசி வரைக்கும் கெட்டவனாக இருந்தான், மறுமையில் நரகத்துக்கு போவான், அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், இப்படித்தான் அதை பற்றி வழங்க முடியும் யாராக இருந்தாலும். ஆனால் குர்ஆனுக்கு விளக்க உரை என்று சொல்ல பெரிய மேதை என்று சொல்லக்கூடிய ஷெய்குல் அக்பர் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த வழிகெடுத்த இப்னு அரபி என்ன சொல்கிறாரு, அவன் வந்து முஸ்லீமாக இருந்தான், ஒரு பாவமும் என்ன செய்யலை, அவர் வந்து செய்யவே இல்லை என்று அவர் சொல்கிறாரு என்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும், இதுக்கு விளக்கம், இது விளக்கமா இது குழப்பமா? இதை ஒருத்தன் படித்தான்னு சொன்னால் விளங்குவானா குர்ஆனுக்கு மாற்றமாக விளங்குவானா? இப்போ குர்ஆன் இஷ்டத்துக்கு சொல்கிறது தான் இமாம்கள் வேலையா? அதை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்க, இறைவா நான் வந்து சிலைகள் வணங்குவதை விட்டும் என்னையும் என் பிள்ளைகளையும் காப்பாற்றுவாக, ஒஜ்னுபுனி ஓ பனிய அந்நாபுதல் அஸ்னாம், சிலைகள் வணக்கத்தை விட்டு என்னை காப்பாற்றுவாயான்னு சொன்னார். அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார் யார், அறிவு கடல் இருக்கிறார்ல, அறிவு கடலாம் கஸாலி, அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஓ அனாபிஹா ஹாதைனில் ஹஜரைனி அது தஹப ஒல்ஃபில்லா, இந்த சிலைகள் வணங்கக்கூடாது என்பதுடைய கருத்து என்னன்னு கேட்டால் தங்க வெள்ளியில் ஆசைப்படாதுன்னு அர்த்தமா. சிலைகள் வணங்காதுன்னா மக்களுக்கெல்லாம் என்னங்க வழங்க, சிலை வணங்கக்கூடாதுன்னு வழங்கும். சிலை வணங்கக்கூடாதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? சிலை வணங்கக்கூடாதுன்னா இந்த தங்கம்ங்கிற கல் வெள்ளிங்கிற கல் இருக்கு பாருங்க, 2 ஹஜராம், இந்த 2 கல்லையும் என்ன செய்யாதீங்க, நீங்கள் விரும்பாதீங்க, உலக பற்று இல்லாமல் இருங்க. குர்ஆனுக்கு விளக்கம் சொல்கிறா, ஒஜ்னுபுனி பனிய அந்நாபுதல் அஸ்னாம்னு மேலோட்டமாக மக்கள் படித்தால் சிலை வணங்கக்கூடாதுன்னு வழங்குவாங்க. இந்த அறிவுக்கடல் சொன்னதை படித்தாருன்னு வைங்க, ஓஹோ தங்க வெள்ளி ஆசைப்படக்கூடாது, சிலை வணங்கலாமோ, அது சொல்லலையா அப்படின்னு என்ன செய்வார் மற்றவங்கெல்லாம். அப்போ குர்ஆன் ஆயத்தை எவ்வளோ எடக்கு முடக்க விளையாண்டுருக்காங்கன்னு பாருங்கள். இவங்கெல்லாம் என்னது, இவங்கெல்லாம் வந்து முஃபஸ்ஸிரீன்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள், இவங்கெல்லாம் இமாம்கள். இவங்களுடைய விளக்கத்தை கொண்டு தான் நம்ம எதை வழங்க போகிறோம், குர்ஆனை விளங்க போகிறோம். இதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்து அந்த விட்டதுக்கெல்லாம் சில பதில்களையும் சொல்ல வேண்டியிருக்கு, புதுசாக வைக்க வேண்டி இருக்கிறது. ஏன்னா வைக்காமல் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்போ உதாரணமாக ஒன்று கேட்டார்கள், கலாலாவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்க. கலாலாவுக்கு அர்த்தம் என்னங்கிறது இமாம்கள்லாம் சொல்கிறது கிடையாதுங்க, அந்த மொழியில் உள்ளது. கலாலாவுக்கு என்ன அர்த்தம்னு ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்த அபூஜஹில்கிட்ட போய் கேட்டாலும் சொல்லிடுவாங்க கரெக்டாக. அந்த கலாலாங்கிறது அரபுகளுக்கு தெரிஞ்ச ஒரு சொல்லு, அதுக்கு இமாமும் யாரும் தேவை கிடையாது. கலாலாண்டா என்ன, கல்லலன் நசப என்ற சொல்லிலிருந்து பிறக்கிறது. அதாவது 2 தரப்பும், ஒரு மனுஷன் இருக்கான்னா அவனுக்கு மேலே ஒன்று யார் அப்பன், கீழே உள்ளது புல்ல, 2 தரப்பும் கட்டானவன், அவனு தான் கலாலா என்பது. இது அரபு மொழியில் உள்ளது, இப்படித்தான் அரபுகள் சொல்வார்கள் என்று சொல்லி முக்தாரு சஹாகளை என்ன செய்கிறாரு, கிராமட்டிக்கலாகவே அதுக்கு அர்த்தம் சொல்கிறாரு. அப்போ இந்த கலாலாக்கு என்ன அர்த்தங்கிறது எந்த இமாமும் வேண்டியதில்லை.
ரசூல்லா காலத்தில் இருந்த காஃபிர்களுக்கு விளங்கிடும். ஏன் மொழியில் அதான் அர்த்தம், அந்த மொழியில் அதுதான் அர்த்தங்கிற வகையில் அதுக்குடைய ஆதாரம் என்ன இருக்குது? முக்தார் சகாக்களையும் இருக்கிறது, லிசானுல் அரபிலையும் இருக்கிறது. இதில் இமாமுக்கு என்ன சம்பந்தம்? இமாம் என்ன கலாலாவுக்கு புதிய வழக்கம் சொல்லிட்டாங்க. கலாலான்னா தகப்பன் இல்லாதவன் பிள்ளை இல்லாதவன் நம்ம சொல்கிறோம். எதை வச்சு சொல்கிறோம்? அந்த சொல்லுக்கு அதான் அர்த்தம். இது யாரும் சொல்ல வேண்டியதில்லை, அந்த சொல்லை தெரிந்திருந்த முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் விளங்கும். இது இமாம பெரிய மேதைகளுக்கு வேண்டியதில்லை, அந்த மொழி பேசக்கூடிய மக்கள் இருந்தால் போதும். அது கலாலாவுக்கு என்ன விளக்கம் சொன்னாங்க? கலாலாவுடைய சட்டத்தை விளக்குங்க. போன வாரத்தில் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? கலாலாவுடைய சட்டம் என்னன்னு கேட்டீங்களே, அதை விட்டு கலாலாவுக்கு அர்த்தத்துக்கு வந்துட்டார். கலாலாவுடைய சட்டத்தை நீங்கள் வளர்க்கணும். நீங்கள் சரியான ஒரு நேர்மையை வாதிக்கிறாளா இருந்தால் கலாலாவுக்கு இதான் சட்டம், இந்த சட்டத்தை இவங்க மீறுகிறார்கள், இதுக்கு இமாமுல் அழகாக விளக்கம் கொடுத்துருக்கார்கள் ஆர்குமெண்ட் பண்ணணும். நாங்கள் எப்படி ஆர்குமெண்ட் பண்ணுறோம்? இதை சொல்லி இந்த இருக்கு ஹதீஸ் இதுக்கு மாற்றமாக இருக்கிறது. இந்த அன்பானவர்களே, அவங்களுடைய பேச்சில் கலாலாவுக்கு நம்ம எவ்வளவோ விளக்கம் கேட்டுக்கிட்டே இருந்தோம். இப்போ தான் வேறு வழி இல்லாமல் சொல்லியே ஆகணுங்கிறதுனால அவங்களுடைய முன்னிருந்த நிலைப்பாட்டுக்கு முரணாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த கருத்தை வரவழைக்கிறதுக்காக தான் திரும்ப திரும்ப கேட்டோம். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டா, என்ன கலாலா இதுக்கு இமாம்கள் தேவையா? அபூஜைட்ட கேட்டாலே சொல்லுவானே, அரபி பேசுகிறவங்க கேட்டாலே சொல்லாண்டாங்கல்ல. இப்போ அதைத்தான் உங்கள்கிட்ட கேட்க போகிறோம். அவங்களுடைய அந்த தர்ஜமாவில் கலாலாவுக்கு என்ன தெரியுமா எழுதி வச்சுருவோம்? இன்றைக்கி சொன்ன விளக்கம் என்ன? இறந்து போனவனுக்கு பிள்ளையோ தந்தையோ இல்லாவிட்டான்ட்டாங்களா? இதுக்கு முன்னால் அவங்களுடைய தப்சீல் என்ன தெரியுமா எழுதி வச்சாங்க? கலாலா என்ற சொல்லுக்கு சந்ததி இல்லாமல் சகோதர சகோதரிகளை விட்டு செல்பவர் என்று 4:176 வசனத்தில் அல்லாவே விளக்கம் கூறிவிட்டதால் மற்றவர்கள் கூறும் விளக்கத்தை நாம் ஏற்கக்கூடாது. இப்போ சந்ததி அப்படின்னு சொன்னால் பிள்ளை இல்லாதவங்க. அப்போ ஏன் மற்றவங்க சொன்ன விளக்கத்தை அப்போ எடுக்கலை அப்படின்னு கேட்டால், மற்றவங்கெல்லாம் சொன்னாங்க பிள்ளையும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் இருந்தால் கலாலாண்டு. அப்போ என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? அந்த விளக்கமெல்லாம் தேவையில்லை, பிள்ளை மட்டும் இல்லைன்னு சொன்னால் போதுண்டாங்க. இப்போ அப்படி சொன்னால் இப்போ நம்ம அந்த சட்டம் மாற்ற விட்டதுங்கிற பிரச்சனை நம்ம எடுத்ததுனால இப்போ அவங்க நிலைப்பாட்டுக்கு மாறி வந்திருக்கிறாங்க. மற்ற இமாம்கள் மற்ற சஹாபாக்கள் மற்றவங்களாம் சொன்ன நிலைக்கு இப்போ வந்திருக்கிறாங்க. ஆனால் முன்னாடி என்ன சொன்னாங்க? சந்ததி இல்லாமல் பிள்ளை இருந்தாவிட்டா போதும் அப்படி தான் எழுதுனாங்க. இப்போ மாற்றிக்கிட்டாங்களா? இப்போ நான் கேட்குறேன், பிள்ளையும் இருக்கக்கூடாது தந்தையும் இருக்கக்கூடாது, அதுதான் கலாலா. இது அபூஜலுக்கு தெரியும்னீங்கள்ல, அந்த அபூஜலுக்கே தெரிஞ்சு உங்களுக்கே இது வரைக்கும் தெரியல, இன்றைக்கி தானே தெரிஞ்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த அர்த்தத்தை எழுதவே இல்லையே. இது சாதாரண அரபி மொழி பேசுகிறவன்ட்ட கேட்டாலே தெரியும். நீங்கள்ல அரபி மொழி பேசக்கூடிய தெரிந்ததே உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாமல் தானே இருந்துச்சு, இப்போ தானே மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னு யோசிங்க. ஆனால் இப்போ தான் சரியான அர்த்தம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வேலை நம்ம பாராட்டலாம். நமக்கு என்னண்டா ஒப்புக்கொன்றேன்னு முன்னால் உள்ள நிலைமை வேறு தவறு தான், இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு நம்ம பாராட்டலாம். இப்போ இமாமோட விளக்கத்துக்கு அது வந்துட்டாங்க. முன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னு சொன்னால் அப்படி அவங்க எழுதிருக்கே கூடாது. இதையும் சொல்கிறாங்க, மற்றவங்களாம் சொல்ல விளக்கம் அது சரியில்லை, நம்ம கேட்க தேவையில்லைங்கிறாங்க. மற்றவங்களாம் சொன்ன விளக்கம் இது தான், தந்தையும் இல்லைங்கிற வார்த்தையும் சேர்க்கணும், அது தேவையில்லைன்னு வாதிட்டவங்க தான் இன்றைக்கி உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த வேலை நம்ம சந்தோஷப்படுறோம். அதே போல் பாருங்கள், இவங்க இந்த அத்திப்பழத்துக்கு விஷயம் சொன்னாங்க. அத்திப்பழம்னு சொன்னால் பைத்துல் முகத்தஸ் என்ன, அங்கேயே காரணத்தை சொல்கிறாங்க. ஏன்னா அத்திப்பழம் அந்த பகுதியில் விளையிற பூமி அது. அதனால் அந்த இடத்துல எந்த இடத்தில் ஒன்று இருக்கிறதோ அதே இடத்துக்கு பேர் உள்ளதுங்கிறது அரபி இலக்கணத்தில் மட்டுமல்ல, இலக்கியத்திலும் இருக்கிறது, எல்லா மொழியிலும் இருக்கிறது, நம்மளோட நடைமுறையிலும் இருக்குது. உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ நம்ம விவேகானந்தா இல்லைன்னு சொல்லுவோம், அது ஒரு பகுதியின் பெயர் தான். ஆனால் அங்கே ஒரு கட்டடம் இருக்குது, அந்த ஒரு விவேகானந்தா ஒரு கட்டடம், அதை வச்சு அந்த பகுதிக்கே பேராக வச்சு விட்டாங்க. ஜமாலியா அப்படின்னு எடுத்துக்கிறோங்க, அது ஒரு அரபி காலேஜோட பேர் தான். இன்னைக்கு அந்த பகுதிக்கே ஜமாலியா தான். அது நம்ம மட்டும் இல்லை, மற்றவங்கள் கூட ஜமாலியான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு தொகுதியை சொல்லி பகுதியை நாடுறது, ஒரு பகுதியை சொல்லி தொகுதியை நாடுங்கிறது நம்முடைய வழக்கத்தில் இருக்குது. எப்படி ஒரு ஆள் சொல்லுவார், நான் மெட்ராஸ் போயிட்டு வந்தேன் அப்படிம்பாரு. மெட்ராஸ்னால் எவ்வளோ பெரிய ஏரியா இருக்கும், அவர் வந்துட்டு போனால் டி நகர் மட்டுமா தான் இருக்கும், ஆனால் நான் மெட்ராஸ் போயிட்டு வந்தேன் அப்படிம்பாரு. அதே போல் பாருங்கள், ஒரு ஆள் நான் அடித்தேன்பாரு, இவர் அடித்தது கன்னத்தில் தான் அடிச்சிருப்பார், ஆனால் அவனையே அடிச்சிட்டேன்பாரு. இது ஒன்றும் சர்வசாமம் இலக்கியத்தில் இருக்கக்கூடியது. அதன் அடிப்படையில் தான் விரிவுரைங்க அடிப்படையில் ஒரு பொருள் எங்கே இருக்கிறதோ பைத்துல் முகத்தஸ் என்னும் சொல்லலாம், அந்த ஊரில் என்ன இருக்கிறதோ அதை கூறியும் சொல்லலாம். இது ஒரு விரிவுரை. இது சாதாரண இலக்கியத்தில் கூடியதான். இது ஒன்று பாரதூரமான குற்றச்சாட்டா, நடக்கும் வழக்கத்தில் இல்லாததா, நடைமுறையில் இல்லாததா,
ஒரு இடத்துல கூட பொருளை சொல்லி அந்த பகுதியையே நம்ம பொருள் கொள்வதுங்கிறது இலக்கியத்தை. இதுக்கு அரபி மொழியில் மஜாஸ்ன்னு சொல்லுவாங்க. அரபி மொழியை படித்தா, அரபி இலக்கியத்தை படிச்சிருந்தா இது தெரிஞ்சிருக்கும். இதுக்கு மஜாஸ்ன்ற ஒரு பேர் இருக்குது. இதன் அடிப்படையில் சொல்லியிருக்கிறாங்க. மஜாஸையை படித்தா இப்படியெல்லாம் இருக்குது, இலக்கியத்தும் இருக்கிறது, நடைமுறை இருக்குதுன்னு சொன்னால் இதுவெல்லாம் ஒரு பாரதூரமாக குற்றச்சாட்டு வச்சுருப்பாங்களா? அப்போ என்ன, வேறு குற்றச்சாட்டை வைக்க தெரியலை, வேறு இல்லை. அதனால் எதுவெல்லாம் நடைமுறை இருக்குதோ அதை கொண்டு போய் இன்னும் ஐத்தியப்பழம் தானே இருக்கிறது, ஏன் பைத்து முகத்தஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ இலக்கியம் படிச்சிருந்தா இப்படியெல்லாம் இருக்கிறவங்க புரிஞ்சிருக்கும். இது இப்படி சொல்லும் பொழுது வெறுமனே பைத்து முகம் சொல்ல, அந்த பகுதி அது உண்டுங்கிற விளக்கத்தை கொடுத்துட்டு தான் இந்த விருதையும் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் சேர்த்து படிச்சிருந்தா இந்த சிக்கலை வந்திருக்காங்கிறது நீங்கள் புரியுங்க. அடுத்ததாக இன்னொன்று தலைப்புல என்ன இருக்குதுங்கிறத மறுபடியும் அவங்களை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். என்ன எல்லாம் பின்னாலே எழுதியிருக்குங்கிறாங்க, அதைத்தான் நானும் சொல்ல வரேன். பின்னாலே எழுதி வச்சிருக்கீங்கல்ல, நல்லா படிச்சுக்கிறீங்களா அப்படிங்கிறேன். நல்லா படிச்சுக்கிறங்க, அதை பற்றி பேசுங்க. ஏன்னா சொல்கிறீங்க குர்ஆன் ஹதீஸ் எந்த இமாமோட விளக்கம் தேவையில்லை, நாங்களும் புரியும். நீங்கள் வச்சவன் ஏன் புரியலை, ஏன் பதில் சொல்லலை, இதை வழங்கு. சும்மா நாங்கள் புரிஞ்சுட்டோங்கிற கூடாது, புரிஞ்சு அதுக்கு தகுந்தவாறு பதில் அளிக்க வேண்டும். அப்பதான் நீங்கள் புரிஞ்சிருக்கீர்கள் என்ற அர்த்தமாகும். அப்படிங்கிறதையும் நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். அதே போல் பின்னால் இருக்குன்னு சொன்னால் அது தயவுசெய்து இன்னொரு தடவை படிச்சுக்கிறங்க, ஒப்பதை படித்து பாருங்க. குர்ஆன் ஹதீஸுக்கு இமாம்கள் உதவி இல்லாமல் புரிய முடியும் சொல்லியிருக்கிறீங்க. நாங்கள் வச்சதுக்கெல்லாம் விளக்கம் கொடுங்க. நம்ம இந்த அல் ஹஜ் அஷூரு மாலுமாத்துன்னு சொன்னோம், ஹஜ்ஜுடைய மாதங்கள், தெரிந்த மாதங்கள். குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், ஸல்லல்லாஹு என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்க, அதை நீங்கள் எங்களுக்கு பதில் சொல்லுங்களேன். இது வரைக்கும் சொல்லலை, இந்த தேடி எடுக்க கஷ்டமா இருக்குதா? அதே போல லாக்ஸ்மி பிஹாதல் பலதுன்னு சொன்னோமே, நீங்க சத்தியம் செய்கிற அர்த்தம் வைக்கிறீங்க, ஆனால் அல்லாஹ் லாங்கிற வார்த்தையை போறான், சத்தியம் செய்ய மாட்டேன்னு அர்த்தம். லாங்கிறதுக்கு அர்த்தத்தை விட்டீங்களே, என்ன காரணம்? எங்க இமாம்கள் சொன்ன விளக்கத்தின்படி தானே செஞ்சுருக்கிறீங்க. அந்த விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் சொல்லியிருப்பீங்களே. இமாம்கள் தேவையில்லை, குர்ஆனே போதுண்டா, அல்லாஹு தஆலா அந்த லாவை விடுங்கன்னு சொன்னானா, அதை தாங்க நம்ம தந்தீங்களா இது வரைக்கும்? அதே போல் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த லாவுக்கு அர்த்தம் வைக்காதீங்கன்னு சொன்னாங்களா, அது தந்தீங்களா? இதுக்கு அப்போ அல்லாஹ் சொன்னான்னு சொல்லலை, ஸல்லல்லாஹு சொன்னான்னு சொல்லலை. இப்போ இமாம்கள் விளக்கத்து பிறகு அர்த்தம் செஞ்சு விட்டீங்க. இதில் என்ன ஒளிமறை இருக்குது, இதெல்லாம் வெக்க இருக்குது? ஸல்லல்லாஹு சொன்ன அந்த இமாம்கள் சொன்ன விளக்கத்தை தான் நாங்கள் ஒப்புக்கொண்டோன்னு சொல்ல வேண்டியதானே. இது தகுதாட்சியம் கிடையாதுங்க. எது எதார்த்தமோ அது ஒப்புக்கொண்டு போக வேண்டியதுதான். இதில் என்ன இருக்குது? எல்லாம் சொல்லித்தரலன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஹதீஸில் லாவை விடணுமா விடக்கூடாதுன்னு சொல்லி தான் தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் விட்டு தான் அர்த்தம் வச்சுருக்கிறீங்க. இப்போ எதனால் வச்சுங்க? நீங்களாம் ஒரு கருத்து சொல்லணும், அதையாவது சொல்லுங்கள். இல்லைண்டா இமாம் கூட விளக்க போகிறாங்க செஞ்சுருக்கேன்னு அர்த்தம். இது தெளிவாக தானே இருக்குது. அதே போல் பாருங்கள், நம்ம இந்த 53 அப்படின்னு ஹதீஸில் வந்துருக்குது, எப்படிங்க புரிஞ்சுங்க? அல்லாஹ் தஆலா 53க்கு ஏதாவது விளக்கம் கொடுத்தானா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது விளக்கம் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டோம். இல்லை. அப்போ இருந்தாலும் 53க்கு நீங்கள் இப்படி தான் வைக்கிறீங்க, 53க்கு இப்படி தானே, எப்படி புரிஞ்சுங்க? இமாம்கள் சொன்ன பாரு புரிஞ்சுங்களா? இல்லை நீங்களும் புரிஞ்சோன்னா எப்படி புரிஞ்சுங்க அது சொல்லுங்கன்னு கேட்டோமா இல்லையா? அன்றாடம் தொழுகையிலே நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு விஷயத்தை வச்சு எப்படிங்க புரிஞ்சுங்க அப்படின்னு கேட்டோம். இது வரைக்கும் அவங்க சொல்லவே இல்லை. ஈழா பிரச்சனை சொல்லவே கிடையாது. இப்போ இப்படியாகத்தான் ஒவ்வொன்றுக்கும் அவங்க சொல்லாமல் கடத்திக்கிட்டே இருக்காங்கிறத நம்ம புரிகிறோம். அதே போல் அந்த இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஃபிரௌனை பற்றி இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறோம்னாங்க. ஃபுசூஸுல் ஹிகம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வாசகத்தை எங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து தருமாறு நாங்கள் கேட்குறோம். கேட்ட பிறகு நாங்கள் அதுக்குண்டான பதிலை நாங்கள் நிச்சயமாக சொல்லுவோம் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவை பற்றி சொன்னாங்கங்க. என்னன்னா, சிலைகளை வணங்குவதை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக அப்படின்னு சொன்னாங்க. என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சொன்னாங்க. இதுக்கு கஸாலிமா ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. என்ன, அது வெள்ளியம் குறிக்கும், தங்கம் குறிக்காங்க. இது யதார்த்தம் இருக்கக்கூடிய தௌஹீதுனா என்ன? சிலையை மட்டும் வணங்கலை, மற்ற போய் வணங்கிட்டு இருந்தால் தௌஹீத் ஆயிருமா? ஒரு சிலை வணங்கலை, மரத்தை வணங்குறான். சிலை வணங்கலை, காசு பணத்தை வணங்கிட்டு இருக்கான், அது தௌஹீதா? அப்போ அந்த தௌஹீதுக்கு உண்டான விளக்கத்தை கொடுக்குறாங்க. சும்மா போலி தௌஹீது பேசுறது அல்ல. ஏன்னா அல்லாஹு தஆலாவுக்கு முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு உயிரா இல்லவர்களுக்கும் முடியும்டாக அது போலி தௌஹீத், அது பச்சை ஷிர்க். அல்லாஹ்வுக்கும் முடியாது, மனிதர்களுக்கும் முடியாது, அதுதான் தௌஹீதுங்கிறது. இப்போ அவங்க என்ன சொன்னாங்க? வெறும் சிலைகளை மட்டும் வணங்குவது அப்படிங்கிறது மட்டும் வார்த்தை மாறிவிட்டது. அதே போல பாருங்க, அல்லாஹ்விற்கும் முடியாது அப்படிம்பாங்க. அல்லாஹ்விற்கு முடியும் சொல்லிட்டு அல்லாஹ்விற்கும் முடியும், அடியார்களுக்கும் முடியும் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. ஏன்னா அல்லாஹ்வுக்கு முடியுங்கிறாங்க, உயிரா உள்ள அடியார்களுக்கும் முடியுங்கிறாங்க. இது அல்லாஹ்வுடைய பண்பை மனிதர்களுக்கும் கொடுக்குறாங்க. நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா, அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் முடியும், வேற யாருக்கும் முடியாது. அது உயிராக இருந்தாலும் முடியாது, இறந்து போனாலும் இருந்தாலும் முடியாது அப்படிங்கிற தௌஹீதை நம்ம உபயோகிக்கிறோம்.
இப்போ இதுதான் உண்மையான தௌஹீது அப்படிங்கிறது இங்கே நினைவில் கொள்ளணும். அதே போல் ஒருத்தன் சிலையை வணங்காமல் இருக்கிறான், அதே நேரத்தில் மரத்தையும் மட்டையும் வணங்கிட்டு இருக்கான், சூரியனை வணங்குறான் அப்படின்னு சொன்னால் அது தௌஹீதா? இல்லை. அதே போல் பாருங்கள், வணக்கங்கிறது என்ன? இப்போ சிலைன்னு வச்சுக்கிறோங்க, சிலை நம்முடைய காரியத்தை நிறைவேற்றும் நினைக்கிறான், இன்னொருத்தன் காசு பணமும் நம்முடைய தேவையை நிறைவேற்ற நினைக்கிறான். அப்போ இன்னொரு மனிதனுக்கு சிலை தெய்வம் என்றால் காசு பணம் நம்முடைய தேவையை நிறவேற்றும் நினைக்கும் பொழுது அந்த காசு பணம் அவனுக்கு தெய்வமாகிடுதா இல்லையா? அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, வெறும் சிலை மட்டும் நினைக்காதப்பா, இந்த காசு தான் உன் தேவை நிறைவேற்ற நினைச்சா அதுவும் குஃபரு தான், அதுவும் ஷிர்க்கு தான். இந்த தங்கம் வெள்ளியும் உன்னுடைய தேவை நிறைவேற்றுன்னு சொன்னாக்கா அதுவும் ஷிர்க்கு தான், அதுவும் குஃபரு தான் என்று இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இங்கே விளக்கம் தர்றாங்க. அதே போல் பாருங்கள், அப்போ அல்லாஹு தஆலா அல்லாதவங்களை கொண்டு சத்தியம் செஞ்சால் அது ஷிர்க்கு என்று ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை பார்த்து அபிக்க உன் தந்தையின் மீது சத்தியமாகன்றாங்க. இது முஸ்லீமில் இருக்குது. அப்போ எப்படி புரிகிறது? அல்லாஹ் கொண்டு சத்தியம் செய்யக்கூடாதுன்னு ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்கல்ல, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை பார்த்து உன் தந்தையின் மீது சத்தியமாக. அன்புள்ள சகோதரர்களே, இந்த இப்னு அரபி ஃபுசூஸுல் ஃபிரௌனை பற்றி சொன்னதுக்கு பேப்பர் கேட்டாங்க, இந்த கொடுக்குறோம். இது ஒன்று தான் நினைக்காதீங்க, பெரிய பெரிய விஷயம்லாம் இருக்குது. இப்னு அரபி ஒன்றுனா தருவோம், எல்லாத்தையும் கேளுங்க. இதை வாசித்து நீங்கள் அர்த்தம் செஞ்சுட்டு உங்களுடைய வியாக்கியானத்தை கொடுங்க. உங்களுடைய வியாக்கியானத்தை சும்மா அதை சொல்லு மூடலாக சொல்லாமல் வாசித்து அர்த்தம் செஞ்சுட்டு சொல்லணும். அடுத்து இப்போ பேசின என்ன விளங்கியிருக்குன்னு கேட்டால், கஸாலிங்கிறவர் சிலைகளை வணங்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? அதுக்கு தங்கம் வெள்ளி தான் அர்த்தம், அதில் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த விளக்கத்துக்கு ஒரு விளக்கம் சொல்ல வேண்டியது, இமாம்கள் விளக்கம் தான் தெளிவானதுங்கிறாரு. அது விளங்காமல் அதுக்கு 8 நிமிஷம் விளக்கியிருக்கிறார் கஸாலி சொன்னதுக்கு. அவர் சொன்னதுக்கே விளக்கம் வேணும்னு சொன்னால் என்னவாச்சு? அந்த லட்சணத்தில் இருக்கிறது. சிலைகளை வணங்கக்கூடாதுன்னா என்ன விளக்கமும் தேவையில்லை, முடிஞ்சு போச்சு கதை. அதுலேயும் சிலைகளையும் வணங்கக்கூடாது, மற்றதையும் வணங்கக்கூடாதுன்னு அர்த்தம் செய்யலை. அனாபிஹா ஹாதைனில் ஹஜரைனி, இதை கொண்டு அல்லாஹ் நாடுவதே என்னது? தங்க வெள்ளியை தான் அப்படின்னு சொல்லிட்டு சில காரணங்களை சொல்கிறாரு. அதனால் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டால், இந்த அத்திக்கு ஜெய்தூனுக்கு சொன்னார் இல்லையா, ஜெய்தூன்னா அந்த இடத்துல அது அதிகமாக உற்பத்தியான அப்படி சொல்கிற வழக்கம் இருக்குது. அவருடைய மதரசா வரைக்கும் அவர் ஓதன மதரசா வரைக்கும் சொல்லிவிட்டார், ஜமாலியாம்பாங்க. அந்த ஏரியாவுக்கு ஜமாலியான்னு பேர். ஆனால் அங்கே கல்விக்கூடம் இருக்குது, ஏரியாவே ஜமாலியா ஏரியா. 1000 விளக்குலாம் நம்ம சொல்கிறோம்ல, 1000 விளக்குன்னா இந்த பள்ளிவாசலில் 1000 விளக்கு இருக்கிறது, அதனால் அந்த ஏரியாவுக்கு பேர் என்னது? 1000 விளக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது அந்த ஏரியாவுக்கு பேராக வச்சிடுறது, வச்சுதான் சொல்லலாம். வழங்குதா? மெட்ராஸுக்கே கழுதன்னு பேர் வச்சா கழுதன்னு சொல்லலாம். பேர் வைக்கணும், பேர் வச்சு மக்களுக்கு அறிமுகமாக இருக்கணும். அப்படி தான் அது அந்த உதாரணத்தில் ஒரு சொன்னதில் இருக்கிறது. தீனு என்று சொன்னால் திமிஷ்குன்னு வச்சது யார்? தீனு திமிஷ்குன்னு பேரை வச்சுருந்தாங்கன்னா திமிஷ்குன்னு சொல்லிடலாம். இன்னும் சொல்ல போனால் இந்த அத்திப்பழமும் ஆலிவும் அங்கே உற்பத்தி ஆகுதும், அதனால தான் சொன்னாங்கங்கிறீங்கல்ல. அப்படின்னு சொன்னால் பள்ளிவாசல்னாங்களே, பள்ளிவாசலையும் உற்பத்தி ஆகுமா? தீன் என்பதற்கு ஊரை மட்டும் அவங்க சொல்லலை. தீன் என்று சொன்னால் மஸ்ஜித் திமிஷ்க், டமாஸ்கஸ் பள்ளிவாசல். அப்போ டமாஸ்கஸ் பள்ளிவாசலுக்குள்ளே என்ன செய்கிறது? அத்தி மரம் முளைச்சிக்கிட்டு இருக்குது. அது மாதிரி ஜெய்தூன் என்றால் மஸ்ஜித் பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸில் பள்ளிவாசல் தான் இருக்குது. பள்ளிவாசல்லையுமா அத்தி ஜெய்தூன் ஆலிவ் ஆயில் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. ஏரியாவை சொன்னாலும் பரவாயில்லை, ஊருன்னு சொன்னாலும் பரவாயில்லை. பள்ளிவாசல்னு ஏன் சொன்னாங்க? மலைன்னு ஏன் சொன்னாங்க? அஸ்ஹாபுல் கஹ்புடைய பள்ளிவாசல்னு ஏன் சொன்னாங்க? ஈலியா பள்ளிவாசல்னு ஏன் சொன்னாங்க? ஜூதி மலையில் கட்டப்பட்ட பள்ளிவாசல்னு ஏன் சொன்னாங்க? இப்படி எக்கச்சக்கமான கூஃபாவில் உள்ளது ஜெய்துன்னா சாமுண்டு ஏரியாவை சொல்லி 2-3 இருக்கிறது. ஏரியா இல்லாமல் பள்ளிவாசல்னு சொல்லியே வந்திருக்கிறது. அப்போ நம்ம கேட்குறோம், அத்திப்பழம் பள்ளிவாசலில் வருமா? ஆலிவ் பள்ளிவாசல் உற்பத்தி ஆகுமா? அங்கே தான் உற்பத்தி ஆகுதா? இப்படி எவனாச்சும் விளங்குவானா? அப்போ உளர்னாங்கன்னு சொல்லிட்டு போகிறத விட்டு ஏன் முட்டு கொடுக்குறீங்க? பளிச்சுன்னு தெரியல உளறல்ண்டு, இந்த வார்த்தைக்கு அந்த அர்த்தம் இல்லை. அத்தின்னா அத்தி தான், ஆலிவுண்டா ஆலிவு தான், முடிஞ்சு வச்சு கதை. இப்படி சொல்கிறத விட்டு உளர்ற காட்சி நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். அடுத்து என்னென்னு கேட்டால், ஒன்று ஒன்றா எல்லாம் சொல்கிறாங்க. சிலதுக்கெல்லாம் பதில் சொல்லலைங்கிறாங்க. ஒன்றும் இல்லாமல் பதில் சொல்லுவோம். நீங்கள் ஒன்று விளக்கணும், கொஞ்சம் ஒன்று ஒன்றா விளக்கணும்னு என்ன செய்வோம்? அது மக்களுக்கு விளங்கின பிறகு ஒன்று ஒன்றா பதில் வரும். போன தடவை எப்படி ஒரு வரி கூட இல்லாமல் நாங்கள் பதில் சொல்லியிருக்கோம். போன அமர்வில், போன விவாத தலைப்பில் நீங்கள் நாங்கள் கேட்ட ஒன்று கூட பதில் சொல்லலை. அந்த நிலை இங்கேயும் நிறுவனமாகும். அவ்வளோக்கும் அந்த கிதாபில் சம்மந்தம் இல்லை, இந்த கிதாபு சம்மந்தம் இல்லை, அப்படிலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், இவங்க யாருங்க சத்தம் போட்டது? இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த தலைப்பில் பேசும்போது என்ன சொல்கிறாங்க? தெளிவாக முரண்படுற காட்சியே பார்க்குறீங்க. என்ன முரண்படுறாங்க? அதாவது குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ் விளக்கலை அப்படின்னு ஒத்துக்கிட்டா தான் இமாம்களுடைய விளக்கம் தேவை. 1 2ல் ஒன்று சொல்லுங்கள். ஒன்று
அல்லாஹ் ரசூல் போதுமான அளவுக்கு விளக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு இமாம்கள் விளக்கம் தேவைன்னு சொல்லுங்கள். அல்லாஹ் ரசூல் போதுமானது விளக்கிட்டாங்கன்னா இமாம் ஏன் விளக்கம் ஏன் தேவை? இதுக்கு நீங்கள் தெளிவாக என்ன செய்யல, இது வரைக்கும் பதில் சொல்லாமல் அது தெளிவாக விளக்கவும் செஞ்சுட்டாங்க, ஆனால் விளக்கம் தேவையும் படுதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் உழப்பலது, அதுக்கு பேர் வாதம் கிடையாது. அதையும் நம்ம விளைக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இவங்களுடைய நோக்கமெல்லாம் என்னென்னு கேட்டால் கண்ணை மூடிக்கிட்டு மதுஹபில் தப்பாக இருந்தாலும் பின்பற்றுவதானே தவிர குர்ஆன் ஹதீஸுக்கு மரியாதை கொடுப்பதெல்லாம் கிடையாது. எந்த அளவுக்கு கேட்டால் இவங்க ஆதரிக்கிற ஒரு நூல்லேருந்து நான் எடுத்து சாவி போன தடவை அதுக்கு சுட்டி காட்டியிருக்கிறாங்க. லா யஜூசு தக்லீது மா அதல் மதுஹபில் அரபா, 4 மதுஹபை தவிர மற்றதையெல்லாம் பின்பற்றுவது கூடாது. உளவு வாஃபக்க கவுல சஹாபத்தி, சஹாபாக்களுடைய சொல்லுக்கு ஒத்து இருந்தாலும் சரியே, ஒல் ஹதீஸ சஹீஹான ஹதீஸுக்கு ஒத்து இருந்தாலும் சரியே, உள் ஆயத்துக்கு ஒத்து இருந்தாலும் சரி, மதுஹபில் இல்லாட்டி ஏற்றுக்கிறாத. எப்படி சொல்கிறாங்க? குர்ஆனுக்கு ஒத்து இருந்தாலும் சரி அதை ஏற்றுக்கிற கூடாது, மதுஹபில் இருக்கணும். ஹதீஸுக்கு ஒத்து இருந்தாலும் சரி அதை ஏற்றுக்கிற கூடாது, மதுஹபில் இருக்க வேண்டும். அது மாதிரி அதுக்கு என்ன செய்கிறாங்க? ஃபுல் ஹாரிஜு அனில் மதாஹிபில் அர்பாத்தி லாலுன் முலில்லுன், 4 மதுஹபில் இல்லாதவன் வழிகட்டும் வழிகெடுக்கிறவன். ஒரு ருப்பமா அத்தாஹு தாலிக்கல் குஃபுரி, இது குஃபுரை கொண்டு சேர்த்து விடும். ஏன்? அன்னல் அஹ்தபில் அவாஹிரல் கித்தாபி ஒ சுன்னா, குர்ஆன் ஹதீஸை நேரடியான அர்த்தத்தில் புரிந்து கொள்வது மின் உசூலில் குஃபுரி, குஃபுருடைய அடிப்படை அதுதான். குர்ஆன் ஹதீஸ் சொல்கிற நேரடியாக புரிஞ்சுக்கிட்டோம்ல, அதுக்கு அடிப்படை என்ன? அகீமுஸ்ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள். அப்படி புரிஞ்சுக்கணும், நீங்கள் காஃபிர். நீங்கள் குர்ஆன் ஹதீஸ் நேரடியாக சொல்வதை புரிந்து கொள்வது மின் உசூலில் குஃபுரி, இதான் இவர்கள் விளங்கிக் கொள்ளுங்க. இவங்களுடைய நோக்கமெல்லாம் என்ன? குர்ஆன் ஹதீஸ் விட்டு நம்மளை அப்புறப்படுத்தணும். அதே நேரத்தில் குர்ஆன் ஹதீஸ்னு சொல்லி மக்களை நம்ப வச்சு அதை இழுத்து கொண்டே வழிகெடுக்கணுங்கிற நோக்கம். அதை தான் இவர் சொல்லி கொண்டிருக்காரு. குர்ஆன் விளங்காதான், ஹதீஸ் விளங்காதான், யாரை விளக்குவாங்களாம்? அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இப்போ இந்த ஈலா சம்மந்தமாக கேட்டார். அது சொல்லும் போது ஒரு நம்ம சில கேள்விகளை கேட்டு தான் அதை சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக நேற்றுலேருந்து முந்தா நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் ஆங்கில பேப்பர்கள்லாம் என்ன செய்தி வந்திருக்கு? இந்த தலாக்கு சம்மந்தமாக போட்டு கண்ணா திட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஏன் நெட்டில் போட்டு விளையாட்டுக்காக அவர் தலாக்குன்னு சொன்னான்னா, சாட் பண்ணும்போது அது மனைவி தலாக் ஆகிட்டாலும் தேவபந்தில் ஃபத்வா கொடுத்தாங்களான்னு போட்டு பேப்பரில் என்ன செய்கிறான், கிளிகிண்டு எல்லோரும் நம்மளை கிண்டல் பண்ணி ஜோக் தலாக்குன்னு போட்டு எழுதிட்டு இருக்கிறான். இந்து பத்திரிகையில், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நமக்கு குர்ஆன் ஹதீஸ்லேருந்து பார்த்தா தலாக்குன்னு என்னென்னு விளங்குறது. அல்லாஹ் குர்ஆனில் தலாக்கை பற்றி சொல்கிறான், ஹதீஸில் தலாக் இருக்கிறது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? இந்த தலாக்கில் பண்ண விளையாட்டை பாருங்கள். இதெல்லாம் எந்த ஹதீஸுக்கு விளக்கம்? இது எந்த ஆயத்துக்கு விளக்கம்? இது எதை விளக்குறதுன்னு என்ன செய்யணும் சொல்லணும். விளங்குறது விளக்காமல் ஆக்குறாங்களா, விளங்க வைக்கிறாங்களா என்பதற்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம். ஒருத்தன் என்ன செய்கிறான்னு கேட்டால் தலாக்கு சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னு கேட்டால் அஃபுஹஷ தலாக், கெட்ட தலாக், ஷைத்தான் தலாக், பிதாத்து தலாக், அஷரு தலாக், மலை போல தலாக், 1000 தலாக், ஊடு நிறைய தலாக், கடுந்தலாக், கொடுந்தலாக், பெரிய தலாக், அகலமான தலாக், கெட்ட தலாக், அப்படிலாம் அரபியில் வாசியாக சொல்லட்டுமா? கல் ஜபலி அவ் அல்ஃபின் அவ் மில் அல் பைத்தி அவ் தத்லீகத்தன் சதீதத்தன் அவ் தவீலத்தன் அவ் அரீலத்தன், தலாக்கில் கூட அகலம் இருக்குமா? அவ் அஸ்வாஹு அவ் அஷத்துஹு அவ் அஹ்பதஹு, கெட்ட தலாக்கு, அவ் அஹ்சனஹுல முரட்டு தலாக்கு, அவ் அக்பரஹு பெரிய தலாக்கு, அவ் அரலஹு ரொம்ப அகலமான தலாக்கு, அவ் அத்துவலஹு நீளமான தலாக்கு, அவ் அகலஹு கடினமான தலாக்கு, அவ் அலமஹு பெரிய பிரம்மாண்டமான தலாக்கு என்று ஒருத்தன் சொன்னால் ஒரு தலாக்கு ஏற்படும். தலாக்குக்கு சொல்லி பெரிய விளக்கம். ஆனால் தலாக்குன்னு பளிச்சுன்னு எல்லாருக்கும் விளங்குறது. இதுக்கு விளக்கம்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? இருக்கிறத விளங்காமைக்கு மண்டை காய்கிறதுக்காக வேண்டி இது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அன்தி தாலிக்கும் மாலமு தள்ளிக்கு, உன்னை நான் தலாக்கு விடாத பொழுதெல்லாம் நீ தலாக்கு அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். நான் உன்னை தலாக்கு விடாத பொழுதெல்லாம் தலாக்கு என்று சொன்னால் உடனே அவள் தலாக்காகி விடுவாள். அது ஒரு பயங்கரமான சட்டத்தைலாம் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி இப்படிலாம் இருக்குது. உன் முடி தலாக்கு, உன் முதுகு தலாக்கு, உன்னுடைய தலை தலாக்கு, இன்னும் உன்னுடைய அந்த பெண்குறி தலாக்கு, அப்படிலாம் இருக்குது. அதில் உள்ள முடி எண்ணிக்கை அளவுக்கு தலாக்கு அப்படி இருக்குங்க. அவ் சாக்கிக்க அவ் ஃபர்ஜிக்க அவ் அதத மாஃபி ஹாதல் ஹவுலி மின சமக்கி அதது ஷாரி லஹிர் கஃபி, இப்படிலாம் நிறைய வருது. உள்ளங்கையில் உள்ள முடி அளவுக்கு தலாக்கு, உள்ளங்கையில் முடி இருக்குமா? இப்படியெல்லாம் ஒருத்தன் சொன்னால் என்ன சட்டம் ஆராய்ச்சி பண்ணுறாராம். பேசாமல் தலாக்குன்னு சொல்லிட்டு போனால் விளங்கி போயிடுது. இதை எடுத்துக்கிட்டு போய் உள்ள நுழைஞ்ச என்ன விளங்குமா ஏதாச்சும்? இது மாதிரிலாம் இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொன்று இருக்கிறது. இதுக்கு இது விளக்கம் சொல்லணும். சரியான விளங்குறதா இருந்தால் ஹதீஸ் குர்ஆன் அவ்வளோ தெளிவாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க? ஒருத்தன் சொல்கிறான் நீ தலாக்கு, என்ன தலாக்கு? அன்தி தாலிக்கும் அஸ்ரன் இல்லா திசான் இல்லா சமானியத்தன் இல்லா சபாத்தன் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். அடுத்து என்னன்னு கேட்டால் நீ உன்னை தலாக்கு விட்டுட்டேன் 10 தடவை, 9 தவிர 8 தவிர 7 தவிரங்கிறான். இப்படி சொல்கிறான். 10 தலாக்கு, ஆனால் 9 தவிர 8 தவிர 7 தவிர அப்படின்னு சொன்னால் 2 தலாக்கு நிகழும் அப்படிங்கிறாங்க.
இன்னொருத்தன் சொல்றான் நீ 10 தலாக்கு 9 தவிர 8 தவிர 7 தவிர 6 தவிர 5 தவிர 4 தவிர 3 தவிர 2 தவிர 1 தவிர என்று சொன்னால் அது 5 தலாக்கு ஏற்படும் அப்படின்னு. இது என்னங்கிற இது என்ன இது இந்த மந்திர கணக்கு என்ன? இந்த கணக்கு கொஞ்சம் விளக்குங்க எங்களுக்கு. இப்போ ஹதீஸ் குர்ஆன் வழங்க இருக்கட்டும், இமாம்கள் தலாக்கை விளக்கி இருக்கிறாங்கல்ல, இது என்ன ஒரு தலாக்குன்னு தலாக்குன்னு சொல்லிட்டு போங்க. நீ 10 தலாக்கு ஆனால் 9 தவிர 8 தவிர 7 தவிர 6 தவிர இல்லா போட்டிருக்காங்க. இல்லா திசாத்தன் இல்லா சபாத்தன் இல்லா சமானியத்தன் இல்லா அப்படி வரிசையான செய்த இல்லா வாகிதத்தன் முடியுது. இது என்னங்கிற இதான அது இது மாதிரிலாம் என்ன இருக்கிறது தலாக்குன்னு சொல்லி விளக்கங்கள் சொல்லியிருக்கிற காட்சியை பார்க்குறோம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்? ஃபிக்கு மசாலுக்கு சொல்லலை. அல்லாஹ் தலாக்குன்னு குர்ஆன் ஆயத்தை நீங்கள் படித்து பாருங்க, பளிச்சுன்னு விளங்க. ஹதீஸில் உள்ள தலாக்கு ஹதீஸ் எல்லாம் படிங்க, பளிச்சுன்னு விளங்க. இதை படிங்க விளங்காது. அதுக்கு விளக்கம் தானே மதுஹபு. குர்ஆன் சித்தனை விளக்குது. இந்த தலாக்குன்னா என்னடான்னு போய் படிப்போம்னு கேட்டால் மண்டை தலாக்கு, கழுத்து தலாக்கு, மார்பகம் தலாக்கு, நெஞ்சு தலாக்கு, தொப்புள் தலாக்கு, வயிற்றில் உள்ள முடி எண்ணிக்கை அளவுக்கு தலாக்கு, விரல் நகம் அளவுக்கு தலாக்கு, என்ன இப்படி எல்லாம் என்ன சரி, அரைக்காவாசி தலாக்கு, காவாசி தலாக்கு, கால்ரைக்கா தலாக்கு, சிரிக்கு உன்னுடைய ரத்தம் தலாக்கு, உன்னுடைய வேர்வை தலாக்கு, உன்னுடைய எச்சு தலாக்கு, இது என்னங்கிற உன்னுடைய மலம் தலாக்கு, உன்னுடைய சிறுநீர் தலாக்கு, நிஸ்விக்கலால மேல் பாதி தலாக்கு, அப்படி 2 இப்படிலாம் என்னங்கிற இது